வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே ப்ரோ, கமெண்ட்ஸுக்கு போவோமா? போலாம். திவா செல்லம் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோ, நான் மோட்டோ G96 யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். லாஸ்ட் 1 month யூஸ் பண்ணுறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கால் இஷ்யூ வருது. மோஸ்ட் ஆஃப் கால் இஷ்யூ வருதா? எஸ். பேசவே முடியல. ஆனால் சிக்னேச்சர்லேயே இருக்குங்க. அடிக்கடி பிளாக் ஆகுது. வாய்ஸ் அண்ட் எதுவுமே கேட்கல. ரொம்ப வெக்ஸ் ஆகுது. இதுக்கு எதனா சான்ஸ் இருக்கா சால்வ் பண்ண? நான் ஒரு ஏர்டெல் யூசர். ஏர்டெல் தான் இதுலேயே வருதுங்க, சிக்னேச்சர்லேயே. மொத்த சொல்ல சரி, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாக சொன்னால் நான் ஒரு 3 நாள் முன்னாடி நீங்கள் ஒரு மோட்டோ ஹேட்டருங்க. நோக்கியா ஃபோனில் வந்து ஒரு பழைய நோக்கியா ஸ்லைடிங் ஃபோன், அதில் பிஎஸ்என்எல் சிம் போட்டேன். இப்போ எனக்கு பிஎஸ்என்எல் மேலேயே சந்தேகமாக இருக்குது. பிஎஸ்என்எல் சிம் அதில் போட்டேன். 3 நாள் முன்னாடி போட்டேன். 100%லேயே இருக்கு. இன்னும் இன்னைக்கு அதில் தான் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அதான் நோக்கியா மீம் தான். இப்போது கீழே போட்டால் உடையாது, பேட்டரி போட்டால் 3 நாள் கழிச்சு 100லேயே இருக்கும். இதெல்லாம் நான் மீமில் ஃபோட்டோவில் எனக்கு இப்போ எப்படிங்க நான் டேட்லாம் வெரிஃபை பண்ணுறேன். உடனே என் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன், ஏமா நான் என்னைக்கு போட்டேன் ஞாபகம் இருக்கலாமா உன்ட்ட? நான் சரியாக தான் பேசுகிறேன்னா நான் போய் டேட் வெரிஃபை பண்ணுறேன். எப்படின்னா அந்த பிஎஸ்என்எல் லூஸ் வந்து டெய்லி ஏதாவது ஆட் அனுப்பும். ஆமாம், மெசேஜ் வரும். ஆமாம், அதை வச்சு பார்க்குறேன். போட்ட அன்றைக்கே மெசேஜ் வரும். 29, 30, ஏன்னா நான் 28 அன்னைக்கு சாயங்காலம் போடுறேன். 29ஆம் தேதி நான் வந்திருக்கு ஒரு மெசேஜ். 30ஆம் தேதி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு பாருங்க 1ஆம் தேதி. இன்னும் தலைவன் ஃபுல் பார்ல இருக்கான். இப்போ என் டவுட் என்னன்னா, இதையே நான் வந்து ஒரு மாடர்ன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல போடுறேன், 5000 mAh ஒரே நாள். ஒரு மாடர்ன் ஐபோன்ல போடுறேன், ஒரே ஆனா வேகமா ட்ரெயின் ஆகுது. ஆமா, அப்போ ஒரு நாள்ல பாதி நாள். கேள்வி என்னன்னா, பிஎஸ்என்எல் ஓட 4G ல இஷ்யூ இருக்கு. எஸ், நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி 2G இருந்தா இந்த பிரச்சனையும் இல்லை போல. எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க, எதுலயும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருப்பாங்க, கம்முன்னு இருப்பாங்க. கஷ்டமா இருக்கு அதெல்லாம். குத்த வச்ச மாதிரி உட்காந்துக்குவாங்க. நண்பரே, G96ல வந்து இந்த பிரச்சனையை ஷார்ட் டவுன் பண்ணணும்னா மோட்டோரோலா தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அவனுங்க நெட்வொர்க் சைடில் ஒர்க் பண்ணணுங்க. ஏன் அப்படி ஆனானே தெரில. வெல் கேப்பபிள் ஃபோன்ஸ், நல்ல ஹார்ட்வேரில் ஃபோன் கொடுக்குறான். ஈவன் ஸ்னாப் ட்ராகனில் கூட எனக்கு கால் கட் ஆஃப் இஷ்யூ இருக்கிறது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதில் இப்போ வர டிமென்சிட்டி சிப் பேஸ் ஃபோன்லாம் வேறு விட்டுட்டு இருக்கிறானுங்க இவனுங்க மோட்டோரோலாவில். சரி விடுங்க, பகீர்னு எனக்கு. ஒரு சிலர்லாம் அதனால என்ன பண்ணிட்டாங்க, மோட்டோரோலா வாங்கினதுமே வீடு வந்து டவர் பக்கமாக பார்த்துக்கிறாங்க. டவர் கீழே வீடு. எப்படி டவர் பக்கத்தில் இருந்தாலுமே வீட்டுக்கு வெளியில் வந்தாலும் சிக்னல் வருது, அதுதானே சொல்கிறாங்க. அந்த கமெண்ட் கூட பார்த்தனே. வீட்டிலேருந்து வெளில வந்தால் சூப்பராக இருக்குது ப்ரோ, என் பெட்ரூம்குள்ளே போனால் சிக்னலே. ஓகே, அப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து இனிமேல் மோட்டோரோலா எப்படி யூஸ் பண்ணணும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஃபோன் நல்லா இருக்கா, ஸ்பெக் ஷீட் நல்லா இருக்கா, அதெல்லாம் நிஜமா நல்லா தான். ஃபோனே பேச மாட்டாங்க அப்படின்றவங்க யோசிக்காம மோட்டோரோலா வாங்கிருங்க. ஃபோன் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு யாரும் கால் பண்ணக்கூடாதுங்க, எனக்கு வந்து டீடாக்ஸில் இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு அது மாதிரி. சரி, மஹில் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ Pixel 9 ஒரு 1 hour ஃபோன் கால் பேசினா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெல்ட் லைக் ஹோல்டிங் அன் அயன் பாக்ஸ் டியூரிங் தட் கால், நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த ஹீட். half an hour கழிச்சு தான் ஸ்டார்டட் யூசிங் ப்ளூடூத். கால் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபோனை எடுத்தா ஐ ஃபெல்ட் லைக் ஹோல்டிங் அ ஹாட் வாட்டர் பாட்டில். இஸ் இட் ப்ராப்ளம் வித் ஹையர் அண்ட் மொபைல் ஃபோனு? ஐ ஜென்ரலி நெவர் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹீட்டிங் இஷ்யூ ரேஞ்ச் ஃபோன், அதாவது மிட் ரேஞ்ச் ஃபோனில் எக்ஸப்ட் மீ ஃபேமிலி. மீ ஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சிலையும் சுடுது. மற்ற ஃபோன்ஸ்லாம் இப்போதைக்கு கூலாக தான் இருக்குது போல. அவர் 9 ப்ரோன்றாரு, என்னது பிக்சல் தானே? Pixel 9 அதுல ப்ரோ Pixel 9 சூடா இருக்கு. அதே மாதிரி இப்போ Xiaomiலயும் பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபோன்ல இருந்து எல்லாமே சூடாகுது. இது வந்து ஒருவேளை ஃபோன் ஹை அண்ட் ஃபோன்னாலே சூடாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவர்கிட்ட இருந்து. நெட்வொர்க்கும் ஒரு ரீசனுங்க. நீங்க ஜியோ சிம்மா இருந்தா கண்டிப்பா சும்மாவே அது ஹீட் ஆகுங்க. அது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி சொன்னது. ஏர்டெல் போட்டோன்னா ஃபோன் கூலர் ரன் ஆகுதுன்னு நிறைய பேர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க. அவங்க நம்பரை மட்டும் போர்ட் பண்ணிட்டாங்க, ஜியோல இருந்து ஏர்டெல் போர்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நல்லா இருக்குங்க ஃபோன் அப்படின்றாங்க. இன்னொன்று வெதரு அதில் உங்களுக்கு என்ன அடி வாங்கினா சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுதான் வந்து நோட்டிசபிள். இது 1 hour 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆனது இப்போ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க. சரி, ஏதோ அது காமனாக அந்த இதில் ஆகுது. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு நான் மெஜாரிட்டி ஆஃப் இவ்வளோ ஏங்க சார்ஜ் போட்டால் நம்ம S20 செல்றாவே கொதிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு 60 வாட் சப்போர்ட் இருக்குல்ல? அது இருக்குங்க, கொதிக்குதுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஹீட்டே ஆனது இல்லை. உங்கள் ரூமில் ஏசி ஓடுமா? ஏசிலாம் ஓடிட்டு தான் இருக்கு, அப்பயுமே கொதிக்குது. அப்போ இது சம்மருக்கு ஏதோ அப்டேட் வந்திருக்கு ப்ரோ. வெளியில் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோனும் கொதிக்கும். செம்மையா ஏசி ரூமில் நல்லா கொதிக்குது. ஏசி ரூமில் ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது இல்லை, சார்ஜ் எல்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. ஆனால் அதுக்கேற்ற ஹீட் வேற லெவலில் அடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ ஹீட் வந்ததே இல்லை. இப்போ நான் யோசிக்கிறேன், என் ஐஃபோன் வந்து ரொம்ப நல்ல ஃபோனானு. அவன் தான் சார்ஜ் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணி விட்றான், ஆஃப் பண்ணி விட்றான். ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. இல்லை, ஆஃப் பண்ணி விட்றான், நடுவில் ஸ்டாப் பண்ணிடுறான். 80க்கு வந்தானே 80 வந்தால் டே டு டே பேசிஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் ப்ரோ. நாங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும், இப்போ சார்ஜ் பண்ணணுங்க. இதுக்கப்புறம் வந்து டே எண்ட் ஆக போகுதுன்னு தெரியும் அதுக்கு, அதனால 100 ஆகிரும். இதுவே நான் வந்து ஒரு டேல டாப் அப், என்னோட மைண்ட் செட் அப்படி தானே, நான் எப்பயுமே சார்ஜ் பண்ணுறது 80ல வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுருது. நைட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லேட்டாக சார்ஜ் பண்ணணுங்களா 80ல கட் ஆஃப் பண்ணிடுது.
ஓகே. ஒரு மாதிரி ஈவினிங் டைம்ல பண்ணா 100 ஆக்கி விட்டுருது. ஸோ அது வந்து சுச்சுவேஷன். பட் சம்மர் இம்பாக்ட் நல்லாவே தெரியுதுங்க. நாட் ஓன்லி ஒன் பிராண்ட் கிடையாது, எல்லா பிராண்ட்லையுமே வந்து பிரச்சனை ஆகுது. மெயினாக சார்ஜிங் பிரச்சனை ஆகுது. பேட்டரி வந்து ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி 10 hours வந்து இப்போ எனக்கு 8 மணி நேரம் தான் வருது அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டுக்கு என்ன ஆகும், பேட்டரி ட்ரெயின் இறங்கிட்டே இருக்குமா, அது ஒன்று இருக்குது. அது இப்போ வெளியிலலாம் ஹியூமிடிட்டி இந்த வெக்கம்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. மெயினாக இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் கொடூரம், சென்னை விட மோசமாக இருக்குங்க. அதனால நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னா அந்த மிட் ரேஞ்சிலே வேற ஒரு சில பிராண்ட்ஸ் கூலா இருக்கு நீங்க ப்ரோ, அதுல தான் நீங்க ட்ரை பண்றது தான் பெஸ்ட். என்ன கேட்டா 9 வாங்கிட்டீங்க. அப்படி ஜியோவா இருந்தா தயவு செஞ்சு ஏர்டெல் போயிருங்க. வோடாஃபோன் கூட யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சீரியஸா சொல்றேன், நல்லதா இருக்கு. ஜியோவுக்கும் பிக்சலுக்கு செட்டே ஆகாது, வேணாம். 10A மட்டும் தான் நல்லா இருக்குது. அதுவும் வேணாம், எதுக்கு ரிஸ்க். அதனால நீங்க வந்து ஜியோ யூஸரா இருந்தீங்கன்னா கரெக்ட் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல டிவைஸா உங்களுக்கு ஏதாவது ஃபிளாக்ஷிப் ஸ்னாப்டிராகன் பேஸ்ட் வாங்கிட்டு. ஆமா, ஆனா அதுவும் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா. தமிழரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் வாங்கினேன் என் ஃப்ரெண்டுக்கு சும்மா ட்ரை பண்ண ஒன்ஸ் வந்ததும் என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்னொருத்தர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேட்டேன்னு மீடியம் தான் ரெடிம் கோட் போட்டாங்க, ஒர்க் ஆகிடுச்சு. மீண்டும் வாங்கினேன், மொத்தம் 3 பீஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். குவாலிட்டியில் ஆல்சோ ஓகே. இது என்ன பட்ஸ் இது நீங்கள் காதில் போட்டிருக்கீங்களே? அதான் அந்த இது ப்ரோ. இது எப்படின்னா நாங்கள் 299 கொண்டு வாங்கணும்ல. அது இது ஜிபேல வாங்கினது அதுவா? அது வந்து கோடு ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. 3 வாங்கியிருக்கிறாங்களாம்மா. பரவாயில்ல, ஆனால் அது கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு டீசெண்ட்டுங்க. எவ்வளோ அந்த பேர் தெரியாத ஒரு பிராண்டு, எஸ்ல ஆரம்பிக்கல. அவன் ஒரு பக்கம் பேர் தெரியாத பிராண்டு, இன்னொருத்தன் ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் பேர் தெரியாத பிராண்டு, அவனும் 300 ரூபா தான். ஆமாம், உங்களுக்காக இதோ. ஓகே, அடுத்து வந்து துரைசாமி ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வந்து தம்பி ஒருத்தன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மனைவியும் ஸ்கேமில் மாட்டிட்டான். 3500 ரூபாய் ஏமாத்திட்டாங்களா? ஸ்கேமர் கால் செஞ்சு உங்கள் நம்பருக்கு ஆஃபர் வந்திருக்கு, விவோ V23 3500 ரூபாய் தரோன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு 3 நாள். இல்லை, எனக்கு என்ன கேள்வினா வந்து கேஷ் ஆன் டெலிவரி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணிடாதீங்க. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து இது S9 ஆர்டர் போட்டேன், இன்னும் வரலையே, ஷிப்பே ஆகலையா? இன்னும் கேட்டால் ப்ராசஸ் ஆகிடுச்சு அது இதுன்னு போட்டிருக்கான். வரட்டும், இங்கே வந்தால் பேலாம் பண்ண மாட்டேன், முதல்ல அதை காட்டு. திருவேணி வேர்ல்டு ஐயா, நீ ஏன்னா அவன் டவுட்டாக தான் இருக்கணும். அதாவது நத்திங் ஃபோன் 2 10,000 ரூபாயா, ஏதோ ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் போட்டு அது 10,000 போட்டு. ஐகோ 13 10,000 ரூபாயா? டே எப்படிடா இவ்வளோ பழைய ஃபோனும் 10,000 ரூபா, ஐகோ 13 10,000 ரூபாயா? மெமரி பிரைஸ் ஹைக் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவன்டே வாங்கிக்கலாமே, ஐகோல இருந்து திருடி வித்துட்டு. சரி, கேஷ் ஆன் டெலிவரி வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள வேலைக்கே ஆகாத ஹேர் ட்ரையரா ஸ்பீக்கர் வந்துருக்குதான். ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஸ்பீக்கரும் வந்திருக்கா. கால் பண்ணா ரிட்டர்ன் போட கால் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. 2 பேருமே 7,000 ரூபாயா ஏமாந்துட்டாங்க. தயவு செய்து 3,500 போல 2 ஃபோனா போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 ஃபோன் கிடைக்குது. 2 ஃபோன் 3,500 V23 ரேட்டு பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல, 20-25,000 ஃபோனு 3,500 உடனே வாங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஐயா, முதல்ல யாருமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா அவ்வளோ நல்லவங்களாம் இந்த உலகத்தில் இல்லைங்க, நம்புங்க. வேண்டாம். ஐயோயோ, இதே மாதிரி யூஸ்டு மார்க்கெட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, செம்ம கடை. எல்லாத்தையும் வந்து 10 out of 10. ஆமாம், நான் மாஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. கௌதம் ப்ரோ போயிட்டு பார்ப்பாரு, பார்த்துட்டு என்ன அது 4 டென்ட் இருக்கு, ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குன்ற. அதெல்லாம் நீ எது. ஆனால் 10 out of 10 தான். 10 out of 10. நான் 4 இடத்துலையும் டென்ட் இருந்துச்சு. இல்லை, 10 out of 10 ஒரு ஆடு போட்டு கௌதம் ப்ரோ போக வைக்க போகிறேன். போக வச்சுட்டு ப்ரோ எல்லாம் பக்கா ப்ரோ, ஃபோன் தான் ஆனாகாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கேமரா ரிங்கில் பெயிண்ட்டை காணும், தேய்ச்சி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தானே, அது 10 out of 10 லிமிடெட் எடிஷன் மாதிரி இருக்கும்ல இப்போ பார்க்க. கன்றாவே இருந்துச்சு அதை பார்க்க. ஓகே, அடுத்து பாருங்க. விஜயானந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக்சல் 8 சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ். நோட்டீஸ்ட் an issue while charging in summer. Heat slows it lot. Charging under AC helps. I even use a small hack, placing it on the cloth silicon gel. இப்போ எல்லாரும் இந்த கோல்ட் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. ஆமா, அதை வச்சுட்டா சூப்பரா சார்ஜ் ஆகும். Improve speed a lot. Somehow I can compromise on these things to use a compact mobile with clean experience and camera. Got it in Big Billion Days for 22K after exchanging my Xiaomi 11 Lite. Very very underrated mobile by the way. Earlier used Poco F1, still my all time favorite. கரெக்ட் தான், சூப்பர் ஃபோன். இல்ல, ஆனா இவர் வந்து என்னன்னா ப்ரோ, ஏத்துக்கிற மனசு இருக்கிறது வேற. நான் இது வந்து எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா? ஆமா, நான் எதுக்கு அதை பண்ணணும்னு கேட்பாங்க. ஆனா
இன்னைக்கு எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோனுமே ரத்த காவு வாங்குது. ஏங்க இந்தியாலேயே ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால ஃபோன்ஸும் ஆப்வியஸ்லி ஆகுங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்தியா வந்து ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன்ல இருக்கு டெம்பரேச்சர்ல. ஆல் ஓவர் இந்தியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்குங்க, ஹீட் வேவ்ஸ். இல்லைங்க எல்லாருமே ஐஃபோன் ஆகிட முடியுமாங்க? நான் சார்ஜிங் ஸ்டாப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். நீ ஒன்றும் பிடுங்கினது போதும், கழட்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சில்லுனே இருப்பான். அம்மா இன்னைக்கு தான் சுடர் வந்தாலும் அவனையும் வெறுப்பேத்திட்டு இருந்தான். ஷீப் சிவாவா இருந்தா அப்படிதான். சொல்லுங்க என்னது? சுடரையும் வெறுப்பேத்திட்டு இருந்தான். அவன் ஃபோன் சூடாயிடும். இது அவன் டைட்டேனியம்ல பாய்லர். அவன் என்ன ப்ரோ இது, அவன் பேக்கெட்ல போடுறான், போட்டுட்டு எடுத்து வெளில இப்படி வைக்கிறான், சூட வைக்கிறான். ஆமா, அது வந்து லொகேஷன்லாம் ஆன் பண்ணிட்டு வந்துருமா? அது மட்டும் இல்லை ப்ரோ, என்ன பண்றது, வேப்பர் சாம்பர் கூலிங் அதுலயும் கூலிங்லாம் இருக்கு. ஆனா கிடையாது ப்ரோ, ப்ரோ மேக்ஸ்ல இல்லையா இது வரைக்கும்? கூலிங்கே தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சூப்பரா. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும், 15 ப்ரோ மேக்ஸ்ல இல்லன்னு தெரியும், 16 ப்ரோ மேக்ஸ்ல ஏதோ சின்னதா வச்சாங்க. ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்ப கூலிங்கே இல்லாம ஒருத்தர் இத்தனை வருஷமா 6 வருஷம் ஒரு ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான், அப்படி பார்க்கணும். கூலிங் வந்து நீங்க 800ல அந்த மேக்புக்லயே சிங்கிள் ஃபேன் தாங்க இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். 800ல ஆரம்பிச்சு ஈரோடு வரைக்கும் எல்லாம் வந்து கூலிங் வச்சிருக்கேன்னு சொன்னேன். எல்லா ஆண்ட்ராய்ட் போனும் ரத்த காவு வாங்குது. ஆமா ஆமா, ஏன்னா நாங்க ஃபுல் கிளாக் பண்ணி விட்டுருவோம். இந்த CPU வந்து மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, எனக்கு கேஷ் மேனேஜிங் ஆப்ஷனே கிடையாதுங்க. G-Shock சீரிஸ் போதும், நீங்க கிளாக் எல்லாம் எனக்கு வேணாம். நாங்க கிளாக் பண்ணுவோம், ஓவர் லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆப்ஷன் கொடுப்போம். ஆன் பண்ணினா ஃபோன் பிடிச்சா. இதெல்லாம் பூஸ்ட் குடிக்கிறது இல்ல, மைலோக்கு மாறிட்டாங்க. சூப்பரா இருங்க, ஐஸ் கோல்டு மைலோ. ஐயா அந்த வீடியோக்கு முன்னாடி மறக்காம நாங்க பேசுறது பூரா ஓலே அப்படின்னு போட்டுருங்க, சரியா? அப்புறம் இது வேற ஏதாவது ஒண்ணு. ஓகே, கிளாரிட்டி. ஆஹா, பேர்லயே உள்ள கிளாரிட்டி இருக்குன்னா அதை கொடுக்க போறாரு. கிளாரிட்டியா சொல்லுவாரு. மிட் நைட்ல 1 AM கன்சோலி ஸ்டேஷன் மும்பைலயா? நான் கூட ஒரு நிமிஷம் என்னது அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒரு பேருக்கு தப்பா இருக்குமோ அப்படின்னு. மும்பைனா இருக்கலாம். மும்பை கோட ஒரே ஒரு ஆட்டோ 70 rupees கேட்டான். நம்ம மைண்ட்ல எல்லாரும் நைட் யாரும் இல்லைன்னா பிரைஸ் அதிகமா கேட்பாங்க, கம்மி பண்ண சொல்லி கேட்டோம். ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலான்னு ஓலா எல்லாம் செக் பண்ணா 68 rupees கட்டுச்சு. அவரு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை எங்களை. நாங்களும் அகைன் போயிட்டு அவர்கிட்டயே போலான்னு சொன்னோம். அவர்கிட்ட கேட்டப்ப டைரக்டா நாங்க கரெக்டா என்ன பிரைஸ் தான் வருதுனால வித்தவுட் கமிஷன் கிடைக்கும்னு. அதான் கமிஷன் அதுக்கு போகுமே, அதுக்கு வாங்கிக்கலாம்ல. till now we are excited for that day. I have many experience like this. நெக்ஸ்ட் டே சென்னை ஏர்போர்ட் டு மேடவாக்கம் 300 கேட்டு நிக்கிறான். வேற நியூ ஆட்டோக்கும் 300, நியூ ஆட்டோக்கும் 300 வாங்க சொல்றான் அவன். அப்புறம் வந்ததும் 230 rupeesக்கு கேபே கிடைச்சிச்சு. அதான் சென்னையில வந்து அப்படித்தானே, சென்னையில வந்து கேபோட ஆட்டோ அதிகமா இருக்குது ரேட்டு. ஆட்டோ பாவம் இல்லை ப்ரோ, சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ இருக்காது, ரோடு சரியில்லை. நான் தாங்க பாவம், முதுகேலும் போயிருங்க. ஆல்ரெடி நிறைய எல்லாம் முதுகே இல்லாம இருக்கான். அவன் நிலைமையில என்ன வருது ஆட்டோவில் போனா? அவன் புழுவா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் அவனே கஷ்டப்பட்டு. பாவம் அவனே. இந்த மாதிரி அந்த மீம் ஞாபகம் இருக்கா, புழு நெடிஞ்சு போற மாதிரிலாம்? ஆமா, அவன் மண்டையை மட்டும் முன்னாடி புழு போட்டு நரேஷ், நீ வந்து இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்றன்றதை எல்லாருக்கும் நான் சொல்றேன். கார்த்திக் சிவா அப்படிங்கிற நான் மோட்டோ G05 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. 1 year டிஸ்பிளே சிவியர் கோஸ்ட் இஷ்யூ இருக்குது. சர்வீஸ் சென்டர் போனேன், டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2500 rupeesக்கு டிஸ்பிளே ப்ரைஸு, லேபர் சார்ஜ் ஒரு 500, டேக்ஸ் மட்டும் ஒரு 800, ஸோ டோட்டலாக 3800 ரூபா மட்டும். ₹800க்கு சேலரியே 14,000 தான். அதுலேயும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு ஒரு 210 இதில் வேற சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கிடுறாங்க. இதில் என்னென்னா, இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ சர்வீஸ் சென்டர் அட்ரஸ் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. கூகுள் சர்ச் அண்ட் மோட்டோ வெப்சைட் எல்லாமே சர்ச் பண்ணி ஃபைனலாக பக்ஸ் பாரி தான் அவங்க சேனலில் கேட்டேன். அட்ரஸ் சொன்னார், ஒஸ்ட்டு மோட்டோ சர்வீஸ் சென்டர் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஒஸ்ட். ஆனால் எந்த ஏரியான்னு போட்டுருந்தாருன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். பக்ஸ் பாரி தான் எங்கே இருக்கிறாரு, எந்த ஏரியா? அவன் வெள்ளூர். அவன் வேற பயங்கரமான இல்லை நம்மளு. ஆமாம், அவனோட லாஜிக்ஸ் எல்லாம் வந்து லாஜிக் போர்டே தெரிச்சிடும். பயங்கரமான ஆள் நம்மளு. ஓகே, பரிமேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ சிவபர்ணி ப்ரோ, டுடே தமிழ் நியூ இயர் ஐ ரிசீவ்டு கூகுள் பிக்சல் 10 Pro Fold ஃபார் மை ஃபால்ட்டி பிக்சல் 9 Pro Fold ஃபார் மை சர்ப்ரைஸு ஃப்ரம் கூகுள் சர்வீஸ் சென்டர் ஆன்லைனு. லாங் லீவ் கூகுளு, எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஐ கேன் ஷேர் வித் யூ. நல்லாவே இருக்க மாட்டீங்க. வாரண்டில இல்ல, வாரண்டி இல்ல அந்த போன்ல வேற. அதான் எப்பயும் வந்திருக்கு. 9 Pro Fold வாங்கி வந்திருக்காரு. எங்களுக்கு யாரா Fold கொடுங்க. நான் தான் கேட்டேன், அதையும் வாங்கி போயிட்டாங்க. 3A போயிட்டாங்க. 3A Fold-ஆ? இல்ல 3A ஃபோன் ஏதோ மாத்தி கேக்குறேன். நீங்க Fold சைக்கிள்லயே வந்தேன். பிக்சல் 3-ஆ? இல்ல நத்திங் ஃபோன் 3A நினைச்சிட்டேன் ஒரு நிமிஷம். அதை கொண்டு போய் கொடுத்தா என்ன Fold? வெளியே போடா. இங்க இருங்க, ஹரிஷ் சொல்லியிருக்காரு, பெங்களூர்லயும் ஆட்டோ ஆர் பைக் டாக்ஸிக்கு ஆப் பிரைஸ் தான் ப்ரோ, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். தமிழ்நாடு தான் மாஸ் பண்றாங்க.
கேட்டா எவ்வளவு காட்டுது சொல்லு. வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் ஃபோன் பண்ணா. ஹலோ எவ்வளோ காட்டுது? எவ்வளவு காட்டுது அவ்வளவுதான். ஹலோன்னு சொல்லும். எவ்வளவு சொல்றான் நம்ம ஒன்றும் சொல்லலாம், ஒரு 10,000 ரூபா கட்டுது ப்ரோ அப்படின்னு. வாங்க போலாம். வாங்க போலாம். நான் உங்க வீட்டுக்கு வாசல் தான் நிக்கிறேன். வந்துட்டீங்களா? ஏதாவது வீட்டுல வேலை செய்யணுமா? 10,000 ரூபா அப்படின்னு. சரி வாங்க போலாம். நம்ம ஒண்ணு ப்ரோ, ஆனா போகும்போது கவனமா போங்க, காஷ்மீர்ல குளிர் அதிகமா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும். இங்க இருந்து காஷ்மீர் கூட்டு போடா கேட்கறது அதான். எவ்வளவு கேட்டது, அதுக்கப்புறம் எங்க போனோம் அப்புறம். யோ உனக்கு இதை காட்டுமா காட்டாத, உனக்கு என்னத்துக்கு அந்த ஆப் வச்சிருக்க நீ? எப்போ எனக்கு புரியல. தெளிவா காட்டுது எல்லாமே, அப்புறம் எங்க போகணும் இருக்கு. நான் ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ற? ஆட்டோல ஸ்டாண்ட்ல இருக்கு, மேலே எஸ்ஆர்னு இருக்கு, எஸ் அழுத்துறேன், ரீல்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அவங்க கால் பண்ணா பேசுவோம், இல்ல பேச மாட்டோம். ஆட்டோ நகரவே நகராது, பார்த்தது இல்லையா? தெரியும், பாத்துருக்கேன். அதனால நானே கூப்பிட்டுருவேன். நம்ம கால் பண்ணாதான் நகரமே. அது எப்படி தெரியுமா நகராது? கால் பண்ணாதான் எவ்வளவு காட்டுது, அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க ஒண்ணு சொல்லணும், எங்க காட்டுது, அதுதான் ஓடிபி. உங்களுக்கு எவ்வளவு காட்டுது, அதான் ஓடிபி. சொன்னதான் அடுத்த யாரும் அப்படி கேட்டா சொல்லும், ரொம்ப வெக்கப்படுது ப்ரோ, காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹரியர் என்ன சொல்றீங்க ப்ரோ? ஷாமி டிவைஸ்ல ஹெட்ஃபோன்ஸ்ல ஷாமி சவுண்ட் மோட்ல நல்லா இருக்கு, பட் டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணிட்டு இமர்சிவ் சவுண்ட் ஆன் பண்ணா சவுண்ட்ஸ்ல ஸ்பெஷல் ஆடியோ மாதிரி இருக்கு இன் ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆல்சோ. நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இல்ல ப்ரோ, அதான் மேட்டர். உங்களுக்கு எங்களுக்கு என்னாச்சுன்னா, அது நல்ல குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த அளவுக்கு நான் சும்மா ஒரிஜினல் சவுண்ட் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஒரிஜினல் தான் நல்லா இருக்கும். நீங்க சொன்னீங்களே ஒரிஜினல் இல்ல ப்ரோ, ஷாமி சவுண்ட் டால்பி அட்மாஸ் தான் இருக்குது. சரி, போன்ல பார்த்தேன். அப்படின்னா நம்ம வந்து ஷாமி சவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஷாமி சவுண்ட் ஆமா, டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கருக்கு நல்லா இருக்கு. இமர்சிவ் ஹெட்போனுக்குலாம் நம்ம ஷாமி சவுண்ட் மாத்துற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது இமர்சிவ் அண்ட் ஆல்சோ இது டிமென்சிட்டினால கூட இருக்கலாம். எங்கால பாருங்க, இதுதான் மேட்டர். இன்ஃபேக்ட் இமர்சிவ்ல வந்து டால்பி ஆன் பண்ணா சவுண்ட் ரொம்ப அதிகமாகுது இல்ல, அதிகமா தான் வருது, கிளாரிட்டி அடி வாங்கிடுது. ஹெட்போன்ல நல்லா இல்ல, லவுடா இருக்கும். கரெக்ட். இது OnePlus பேட்டரி ஹெல்த் ஸ்கேமா? ஹாய் சிவானா அண்ட் கௌதம் ப்ரோ, ரீசெண்டா ஐ ஹேவ் ஷேர்ட் மை 1 year Salomon 45 அவர் பேரு. ஆமா, Salomon_45 OnePlus 13R which I mentioned in the battery is at 100%. எப்போ 450 plus charge cyclesல. So I got suspicious and checked my many third party battery app. Charging in 5 to 10 cycles. Akku battery guru and ADB ல. ஆமா, battery health result for current full charge capacity வந்து 5456 milliamp and rated capacity வந்து 5860 milliamp. Advertised வந்து 6000 milliamp. So that's almost 4000 mAh drop ஆயிடுச்சு. பேட்டரி ஹெல்த் வந்து அப்ப இப்போ 92 93 தான் இருக்கு. ஆமா, after 1 year of usage which is normal. இத டிரான்ஸ்பரண்டா காட்டாம திருட்டு நாய் 100 காட்றானுங்க ப்ரோ. அதுதான் அவர் சொல்லி டெலிகிராம் கம்யூனிட்டி குரூப்லயும் சேம் இஷ்யூ. This Oppo and OnePlus Pannadais are doing this to satisfy the consumer by manipulating the battery health. This claim is based on my device. After cross verification and OnePlus community members who reported. சில பேருக்கு இல்லாமே இருக்கலாம், பட் இது பெரிய இஷ்யூ இல்ல, பட் டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். கரெக்ட். ஆப்பிள் மாதிரி அந்த பேட்டரி ஹெல்த் ரொம்ப பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா. another issue is anti rollback. OnePlus and Oppo introduced anti rollback. We can't roll back. ரியல்மிக்குங்க பண்ணா ஒரு ஃபார்ம் சைன் பண்ண சொல்றாங்களா? ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, போயிருந்தாரா ரியல்மியோட பழைய வாய்ஸ்க்கு நான் போறேன், எனக்கு செட் ஆகல அப்படின்ட்டு. ஒரு 4 பேஜ் நம்ம டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்து சைன் போட்டு கொடு, ஃபோன் பிரேக் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு. அதை கொடுத்தோடனே ஒரு வந்துட்டாரன் திரும்ப, எனக்கு இதே இருந்துக்கிறேன். இங்க பாருங்க, பயப்படுத்துறாங்க. இங்க இருங்க, கடங்கார OnePlus நல்லாவே இருக்க மாட்டான். கஷ்டப்பட்டு தேடி பென்ட்ரைவ்ல ஆக்சிஜன் OS 15 ஃபைல்லாம் வச்சிருந்தேன், நோட்டிட்டு போயிருச்சு. அவர் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பென்ட்ரைவ்ல பேக்கப் எடுத்து வச்சுக்கோம் ப்ரோ, ஏதாவது பிரச்சனை டக்குன்னு போட்டுடலான்ட்டு. அப்போ கடைசியில் இப்படி சொருவிட்டாங்கன்னா தருண் ப்ரோ, ஃபோன் இல்லையே நம்மகிட்ட. OnePlus 15 லாங் டேர்ம் ரிவ்யூ சொல்றீங்களா? பிகாஸ் இப்போ தான் அப்டேட்ல ப்ளூடூத் இஷ்யூ அண்ட் பேட்டரி இஷ்யூ கேள்விப்படுறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிவைஸ் இல்லையே. ஆமாம், ஆனால் 15R நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. யாரும் நெகட்டிவாக சொல்லி ஐயா யாராவது வந்து பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் 15R நாங்கள் வெறும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்த்தோம். எல்லாருமே வந்து நான் 165 ஹெர்ட்ஸில் 4-5 மணி நேரம் கேம் விளாடுறேன், 165னா 162 163 ஸ்டேபிளாக இருக்கும் அப்டேட்டில். இது FPS கேமிங்க்கு தரமாக இருக்குது. கேமு கால் ஆஃப் டியூட்டி 165, ஃப்ரீ ஃபயர் 165 வருது, பப்ஜியும் 165 சப்போர்ட். 3 கேம் சப்போர்ட் இருக்கு. 160 ஹெர்ட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும், அப்ப சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றாங்க கேம் ஆடும்போது. மற்றவங்க 120 ஹெர்ட்ஸ் விளாண்டுருப்போம், அழுத்தி தள்ளுறாங்க, அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ப்ரோ. ஃபோனு ஹீட்டிங்குமே அவ்வளோதான், ஓவர் ஹீட் அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, சந்தோஷமா இருக்கு. அப்போ உண்மையிலேயே அவன் கேமிங் ஃபோன் தான். கேமிங் ஏன்னா ஐக்கூ விட நல்லா இருக்கு, ஆரோஜியோட. ஐக்கூ விட ஆரோஜியோட இல்லைண்ணா, அதுனா இந்த கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் இருக்கும், அது தனி கேட்டகரி. நான் வேணா ஐக்கூ தான் கேமிங் சென்ட்ரிங். ஐக்கூ வந்து சைனால கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் இருக்கு, அது அல்ட்ராங்க.
அது எவ்வளோ ரேட்டு? 70,000 ரூபா. சைனால. இந்தியாவில் இந்தியாவில் OnePlus 15 இப்போ எவ்வளவு பார்த்தீங்களா? OnePlus 78,000. பார்த்தீங்களா? ஜாலி தான். நமக்கு என்ன ப்ரோ, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு என்ன ப்ரோ பிரச்சனை? காமேஷ் ப்ரோ நம்மளுக்காக வாங்குறாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, காமேஷ் ப்ரோவே ஐஃபோன் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பேட்டரி ஹெல்த் 90 வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணி அதை பற்றினா வருத்தமே இல்லைன்ட்டார், நானே போய் மாற்றிக்கிறேன்ட்டார். அவருக்கு எப்படின்னா கால் ரெக்கார்டிங் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஐஃபோனில் அன்னைக்கு கால் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன். ஆமாம் பரவாயில்ல, சரி பேசி கால் ரெக்கார்ட் பண்ணது அவ்வளோதானே, சரி பேசாமல் நான் இதுக்கே போயிடுறேன் சிவோ அப்படின்னுட்டு இருந்தார். தெரியல, போனாலும் வாய்ப்பு இருக்குது. ப்ரோ மேக்ஸாக வாங்க சொல்லுங்கள், அவருக்கு அதான் கரெக்ட். அவருக்கு வந்து 20 Pro Max வாங்க சொல்லுவோம். 18 Pro Max. அவரெல்லாம் அடுத்த ஐஃபோன்லேயே புது ஐஃபோன் வரும்ல. சரி, இந்த ரெனோ 15 Pro Mini என்னதான் ஆச்சு வாங்கினாரு? அதுவா ஃப்ளைட்டை ஃபோட்டோ எடுக்குன்னா கொசு மாதிரி எடுக்குதான். அது ஜூம் கேமராலாம் இல்லைங்க, ஏங்க? எக்ஸ்ட்ரீனும் அப்படி தான் எடுக்குதான். எக்ஸ்ட்ரீன் ரெண்டுத்துலேயும் ஃபோட்டோ காமிச்சார். எக்ஸ்ட்ரீன் கொசு மாதிரி எடுக்குதா? ஏன்? OnePlus 13 கரெக்டாக எடுக்குதான். ஏன் அவ்வளோ பெரிய சென்சார் எடுக்கலையா? ஜூம் பண்ணும்போது குட்டி சென்சார் ஆயிடுச்சு போல். ஆக்சுவலாக தான் ப்ரோ, ஜூம் பண்ணால் போஸ்ட் ப்ராசஸிங்கில் இவங்க 2 பேரும் ஸ்டார்ஷிப் மாதிரி ஆக்கிட்டாங்க. கொசு ஏதோ பறந்து போகும்போது ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருந்தது. ஆனால் OnePlusல மட்டும் ஃப்ளைட்டு மாதிரி தெரியுதான் கொஞ்சம். அப்படி ஊற்று ஃப்ளைட்டு கீழே அந்த ஷேப் கரெக்டாக தெரியுது, கீழே வீல்லாம் தெரியுது. இதில் வந்து எப்படி தெரியுமா தெரியுது, அந்த லேட்டஸ்ட் ஸ்டெல்த் விமானங்கள். ஆமாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ், அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் அப்படி இருக்குது. 3 இது என்னடா இது படிக்கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு. ட்ரிபிள் டெக்கர். ஆமாம், ஃப்ளைட் உங்களுக்காக புதுசாக கண்டுபிடிச்சிருவோம். போயிங்லேருந்து போயிங் ஆகிட்டான், அவங்க முடிஞ்சு போச்சு. அடுத்து யுவராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, இந்த சுச்சுவேஷனில் தான் நான் லாஸ்ட் வீக் இருந்தேன். ப்ரைஸ் இன்க்ரீஸ் எல்லா மாடல்லையும் ஆகிட்டு இருந்தது. ஃபைனலாக நான் வந்து சாம்சங் A07 4G மாடலு 8,999 ரூபாய்க்கு, ஓகே, ப்ளஸ் 25W சார்ஜரோட சேர்த்து 1,299 ரூபா குரோமாவில் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் சாம்சங் டிவைஸு, இட் இஸ் குட். ஹீலோ G99 தான் இருக்குது. டேட்டா ஃபோன்லாம் ஓகே. ஆமாம், Android 16 with 1UI8. Heavy bloatware, took time to remove all. Overall good device for elders. Bought for mom. Okay. Must say screen quality brightness is amazing for this price. Note, now price has increased to 11,000. Chromalaye va. பிரவீன் ஜெர்ரி என்ன சொல்லியிருக்காங்க, மோட்டோ 860 ப்ரோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது ப்ரோ, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஐயே, எல்லாரும் சொல்யூஷன் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல முடியும்? சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லிடுறேன். சிக்னேச்சரில் உங்களுக்கு வைஃபை இஷ்யூ ஏதாவது இருந்துச்சா? இல்லை ப்ரோ, அது இல்லை. அப்படியா? ஆனால் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் தெரியும், இல்லை லோக்கல் கான்ஃபிக்ஸ் சில சமயங்களில் பூந்து விளையாடும். நம்ம நரேஷ் பார்த்தீங்களா, இப்போ அங்கே ஊருக்கு போனான்னு வைங்க, அண்ணா நகரில் இருந்தால் எக்ஸைட் வந்து இழுக்குது. அவன் வீட்டில் எதுவுமே ஒர்க் ஆகாதாங்க. ஊருக்கு போனான், அது எங்கே ப்ரோ, அது பெரம்பூர், தேனி, ரெட்டேரி. அங்கே போனான்னா பரபரன்னு பறக்குறான். அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, வீட்டில் இருக்கிற இந்த மாத்திட்டா முடிஞ்சிடும். சரி, ஆமா மாத்திரம் சொல்லிட்டு இருந்தான். சில சமயங்களில் சில ரவுட்டர்லாம் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கூட டீலிங்கோ ஏதோ ஒன்று அட்வான்ஸ்ட் வாங்க போறேன் அப்படின்ட்டு இருந்தான் அவன். அதெல்லாம் ஏன்டா இன்னும் மாத்தாம நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த சிக்னேச்சர்ல இருந்த ஒரே பிரச்சனை 10ல் 2 கால் சொதப்போம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறது எனக்கும் நோட்டீஸ் பண்ணாங்க, கால் விட்டு விட்டு கேட்டுச்சு நடுவில் பேசும்போது. அதுக்கு ஒரு ஏஐ அல்காரிதம் இருந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்காக ஒரு ஆட் காலுக்கு இப்படி பண்ணிச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன். அதுதான் முக்கியமான கால் பேசும்போது இப்படி ஆகும். ஆட் கால்லாம் கிளியர் தெளிவா கரெக்ட். ஆமா, சரி. அடுத்து இதுக்கு வந்து சொல்யூஷன் நான் என்ன ப்ரோ சொல்ல முடியும்? இதுல வர இப்போ Edge60 Pro 25,000 ரூபாய்க்கு வரும் போல இந்த டீல்ல. ஆமா, நிறைய பேர் வர கேட்கறாங்க 8350 பேஸ்ட் போனு. எல்லா போனோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அதுக்கும் இப்போ Edge60 Pro வாங்குறதா இருந்தா நல்ல பிரீமியமா கர்வ்டு டிஸ்பிளேயோட 3 கேமரா பிளஸ் 8350 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வாங்கலாம்னு நினைப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கால் மட்டும் வராது. கால் வராது, அதான் பிரச்சனை. ஜியோவே வந்து ஃபிக்ஸ் ஆனது 84 சீரிஸ்ல தான் ஃபிக்ஸ் ஆச்சு, 83 சீரிஸ்ல ஃபிக்ஸே ஆகல. சரவணன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மோட்டோ G57 பவர் நான் ஒரு லாஸ்ட் 1 மந்த் யூஸ் பண்றேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் 15K, குட் கேமரா, சவுண்ட் டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கு. நான் 13,000 வாங்கினேன். அதர் கம்பெனிஸ் இதே பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. ஆல்சோ லாஸ்ட் ஒன் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், இதுதான் மத்தவங்க கொடுக்குறது. ஓகே, இவன் வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த செக்மெண்ட்ல இவன் கொஞ்சம் நல்ல டிஸ்பிளேவா கொடுக்குறான். ஓகே, LCD தான், பட் ஆனா உங்களுக்கு பயப்படாம யூஸ் பண்ணலாம்ல. ஆமா, ஓகே. அடுத்து தினேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ ஐம் யூசிங் Pixel 10a while taking picture in front camera I can see red color tint. It even comes in after taking the picture also. Is there any issue in all unit in this update? I restarted my mobile, cleared cache, எல்லாமே பண்ணிட்டேன், ஆனாலும் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்டேட்டுக்கு அப்புறம் வருதாமா? நீங்க இப்போ பீட்டால இருக்கீங்களா? அவர் ஸ்டேபிள்ல இருப்பாரு. தெரியல, நானே பீட்டாவே இப்போ தான் ப்ரோ வந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, பீட்டா வந்து அவரை உங்களுக்கு ஏதாவது ரெட்டின் தெரிஞ்சா? இது வரைக்கும் தெரியல, இப்போ நம்ம மேலே ரெட்டின் தெரியுமே.
இதுதான் டேட் இருக்குமே என்னைக்குன்னு அங்கே வந்துச்சு April 16 எடுத்தது. அப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கா 10A யூஸ் பண்ணது போன மாதம்? அதான் நான் ஊர்லலாம் ஃபோட்டோலாம் எடுத்தேனே, நல்லா தானே இருந்தது. செல்ஃபியும் நல்லா தான் இருந்துச்சு. அவர் செல்ஃபி தான் சொல்கிறாரு ரெட் டென்ட்னு. நான் தான் செல்ஃபி வீடியோவே எடுத்தேனே. ஆமாம், ஊர்லேருந்து வீடியோவே அதில் தானே அப்லோட் ஆமாம், ஃபுல் இது அதை தான் எடுத்தீங்க. டெஸ்டிங், ஃபுல் டெஸ்டிங். அதனால் தெரில ப்ரோ, மேபி இப்போ எப்படியும் பீட்டாலாம் வந்திருக்குல, ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனா இது வந்து டிஃபெக்ட். நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆக வெயிட் பண்ணலாமா? பீட்டாக்கே போயிட்டோம். பீட்டா ட்ரை பண்ணிட்டு அப்படியும் இருந்ததுன்னா இதே தான். அது வந்து சப்போஸ் ஹார்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணால் பீட்டா வேணால் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பேக்கப் எடுத்துகிட்டு டேட்டாலாம் பேக்கப் எடுத்துகிட்டு டப்புன்னு பீட்டா போட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். கேமரா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த அப்டேட்டில் அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஷாம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆக்சுவலாக கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் ப்ரோ. டெய்லியும் உங்கள் வீடியோ பார்ப்பேன். அப்புறமா தான் பார்த்தா கம்யூனிட்டியில் ஒன் டேயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்கணும். அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஓகே, ஐ எம் 17. நான் 5 இயர்ஸாக 16 to 21 வரைக்கும் சாம்சங் டேப் SMT 231 யூஸ் பண்ணேன். அப்புறமா 2021 சாம்சங் டேப் A7 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12 days ago தான் OnePlus Nord 5 வாங்கினேன் ஃபார் 34K. I am OnePlus fan even though I did not have experience in it. இப்போ நான் இதில் கமெண்ட்டில் இஷ்யூவா, என் இஷ்யூ என்னென்னா ஒரு இஷ்யூ சொல்லிடுறேன். டியூயல் வியூ போடுறப்ப வீடியோ கரெக்டாக எடுக்க, பட் ஆடியோ ஸ்லோ மோஷன் அண்ட் ஆடியோவில் வந்து பிரச்சனை வருது. ஆடியோ சிங்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, சீன் ஒன்று இருக்குது, வாய்ஸ் வர இருக்குது. ஓகே ஓகே. ரிவ்யூ, அதாவது இப்போ வரைக்கும் பார்த்ததில் பேட்ரி குட்டு 55% யூஸ் பண்ணதில் 7 hours SOT வந்திருக்கு. நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணதே 95% வரைக்கும் தான். மற்ற நாளில் 90%லேயே பெட்டர் பேட்டரி லைஃப் தான். நான் 95லேருந்து டெஸ்ட் பண்ணேன் அப் டு 10. அதில் 11 hours SOT வந்தது. பேட்டரி ஓகே தான். கேமரா பார்த்தா ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது. பேக் கேமரா ஓகே. ஸ்டில் ஐ ஃபீல் நாட் காம்படேட்டிவ் வித் அதர் பிராண்ட்ஸு. நான் ஃபிஃபா மட்டும்தான் கேம் விளையாடுவேன் ப்ரோ. ஸோ ஸ்மூத் அண்ட் மோஸ்ட் யூடியூப், இன்ஸ்டா கொஞ்சம் அப்புறமா மீடியா க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவேன். மற்றபடி குட், பட் பேட்டரி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஓகே, ஸ்டில் ஒன் ப்ளஸ் தான். அதோட கஸ்டமைசேஷன் ரெக்வஸ்ட்டு இஷ்யூஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணுங்கள். OnePlusஓட கஸ்டமைசேஷன் அப்புறமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு Nord 5 ஆர் ஜென்ரல் இல்லையே. இன்னும் நிறையா சொல்லணும்னு இப்போதைக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், அப்புறமா கரெக்டாக ஆகிருச்சு. பரவாயில்ல, நீங்கள் படிங்க. OnePlus ஆக்சுவலி நான் ஏன் OnePlus ஃபேன்னு சொல்கிறது பல ரீசன்ஸ் இருக்குது. பரவாயில்ல விடுங்க, இனிமேல் நீங்கள் என்ன ஃபேன் மறந்துடாதீங்க. ரியல்மி ஃபேன். ஒன்மி ஒன்ரியல் மீ வேணாம். மீனா நாங்கள் ஷாமி நினச்சிக்குவோம். அதெல்லாம் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி மீ நான் தான். மீனா அது ஷாமி தான். ஒன்ரியல் எப்படி அன்ரியல் மாதிரி ஒன்ரியல் மாசா இருக்கா பேரு? நல்லா இல்ல. நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபோன் நல்லா இருக்காது. பொறாம உங்களுக்கு. அதுதானே சொல்றேன், பேர் நல்லா இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு ஃபோன் நல்லா இருக்காது. பேர் வைக்க தெரிஞ்சு சோறே வைக்கல, அப்புறம் எங்க பேர் வைக்க. சரி, இங்கே இருங்க. சொல்றதுக்கு என்னன்னா பல ரீசன்ஸ் இருக்கு. ஃபோன் வேணும்னா யூஸ் பண்ணாமல் இருந்தாலும், பட் நான் எனக்கு டேப்ல நிறைய செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ ஜென்ரலாக இந்த ஃபோன் ரிவ்யூ, கேஜெட் ரிவ்யூலாம் வெப்சைட்டில் போடுறாங்க. அப்புறமா எல்லா பிராண்டையும் ஈவெண்ட்டையும் பார்ப்பேன். எனக்கு என்னமோ தெரில, OnePlus ஆப்பிள் ஈவெண்ட்டை பெட்டராக இருந்துச்சு. அதாவது ஆப்பிள் ஈவெண்ட்டோட OnePlus ஈவெண்ட் பெட்டராக இருந்துச்சு. அது எப்போ நடந்துச்சு? அந்த மாதிரி நான் ஒரு ஈவெண்ட் பார்த்தது. அதான் கம்பேர் பண்ணுறாங்கல்ல, ப்ரோ அல்ட்ரா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. போங்க ப்ரோ, கேமராலே பெஸ்ட். இங்கே பாருங்க, நான் வந்து ஈவெண்ட்டை பற்றி எதாவது பேசுனீங்கன்னா நான் சில சமயங்கள் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆப்பிள் என்ற அளவுக்கு எவனாலையும் ஈவெண்ட் பண்ண முடியல. கரெக்டாக ஆப்பிள் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டுங்க ஈவெண்ட்டில். ஏன்னா சாம்சங்கே S9 Note 9 அப்போ பண்ண ஈவெண்ட் வேற. இப்போ அந்த நாய்க்கே ஈவெண்ட் பண்ண தெரியல. ஈவெண்ட்டே பண்ணல, சும்மா வரானுங்க வந்து LED ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்டு போயிடுறேன். இப்போ இருக்கிறதோட ஆக்சிஜன் UI வந்து 60-70 மெகா எடிஷன்லாம், அவெஞ்சர்ஸ் எடிஷன்லாம் அதோடலாம் இதை பார்க்கும்போது அதை வளர்ந்தப்போ அதெல்லாம் பார்த்துருக்காப்ல. ஓகே, ஸோ அதில் வந்து அவருக்கு OnePlus பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸில். உங்களை மாதிரி தான் நீங்களாம் அப்படி தானே ஃபேன் பையாக இருந்தீங்க. கடைசியில் வேணும்னு வெளில வந்துட்டீங்களே. அது வேணாம்லாம் இல்லை, வாங்க காசு இருந்தாலும் ஃபோன் கிடையாது. கிடையாது. நீ செலிபிரிட்டியா? இல்லை வெளில போ. செலிபிரிட்டியா? போய் வெளியில் நில்லு போ. உனக்கு சாதாரண பிளாக் கலர் ஃபோன் இந்த போ. எங்கள் ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ன ஃபோன் இருந்தா என்னையா எல்லா அல்ட்ராவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், S26 அல்ட்ரா தான் என் ஃபீல்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டார். அது காமன் பீப்பிள். இந்த மனுஷனோட பேரை சொல்ல நான் விருப்பப்படல. ஆமா, ஏன்னா அவர் நல்ல மனசோட அதுக்கு அடிக்கிறானுங்க. அவர் ஒரு லாஜிக்கா மூளை எங்க வச்சிருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கானுங்க கமெண்ட்ல. பைத்தியக்காரனாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. ஒப்பீனியன் சொல்லலாம் ப்ரோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம். ஆமா, உங்களுக்கு பிடிச்ச. இத்தனைக்கும் அவர் அதை நல்லா தான் சொல்லியிருந்தாரு, ஹார்ஷாலாம் கூட சொல்லலை, சாதாரணமாக சொல்லியிருந்தாரு. இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ பொம்மை போட்டு எடுத்து போட்டுன்னு இருக்கான். யாரு?
இவனா வெளியில அனுப்புங்க ப்ரோ, உனக்குலாம் அந்த எக்ஸைட் அல்ட்ரா கொடுத்ததுக்கு. பாருங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா யாராவது இந்த மாதிரிலாம் அனுப்புனா அது எதுலையோ இவரு கலாய்ப்பாங்க ஏதோ ஒரு படம் வேணுனே இவர் அதை விட பெட்டரா ஒரு போட்டோ போட்டு அவனை வந்து கில்ட் ஃபீல் பண்ணு. இதோ அந்த போர்ஷா கார் ஏதாச்சும் இருந்துச்சு இல்ல ஃபாரின் கார் இல்ல ஏதாச்சும் போட்டு வீட்டில் நான் எடுத்த போட்டோவே இருக்கும். நீ என்னடா பொம்மை கார், நான் போடுறேன்டா ஃபாரின் கார் அப்படி. அந்த மாதிரி பண்ணுமா? அதுவும் இருக்குமே. நீ என்னடா பொம்மை கார்ல விளையாண்டு இருக்க சாலா, ரியல் கார் பாக்குறியா? போட்டுடலாமா? போட்டுடுங்க. இதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. அது 15 அல்ட்ரா Porsche 911 டர்போ போட்டு சும்மா போட்டுடுங்க. செத்தடா நரேஷ் நீ. நரேஷ் வீடியோ பணம் தெரியல. முதுகெலும்பு இல்லைனாலும் உன்னை நாங்கள் மிதிப்போம்டா. உனக்கெல்லாம் அக்கறை அது இறக்கமே படக்கூடாது உனக்கெல்லாம். அனுப்பிட்டேன் ப்ரோ. அவ்வளோதான், செத்துட்டான் அவ்வளோதான். இதை பார்த்துட்டு அவ்வளோதான், ஃபோன் லாக் பண்ணி படுத்து தூங்கிருமா. இது எப்படி சூப்பராக இருந்துச்சு. நத்திங்க தானே. ஃபோன் 3 ஆக்சுவலாக நல்ல ஃபோன் 3 நல்லா இருந்துச்சு. நரேஷை யூஸ் பண்ணும்போது அவனோட சாம்பிள்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நரேஷ் விருப்பத்தை இது அனுப்பிட்டா. இது அனுப்புங்க, சூப்பராக இருக்கும் ப்ரோ. பீச் பைக்கு கேமோட ஸ்க்ரீன்ஷாட் செத்தான் அவன் இனிமேல் காருன்னு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணு செப்பால் அடிக்க அவனா, நீ வாழ்றதே வேஸ்டா அப்படின்னு. இங்கே இருங்க எப்படி பாருவ, செம்மையா இருக்குங்க. நீ என்னடா பொம்மை காரு எங்க பாத்தி இல்ல ட்ரிஃப்ட். ஐயோ ஐயோ ஆண்டா போறான். ஐயோ ஏன் அப்படி இறங்கி வர்றீங்க அப்படின்னு அமைப்பு. ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு ப்ரோ. நான் வந்து டாய் கார்ஸ்ன்னு கொடுத்தேன்னா சர்ச்சில் அதுவும் வந்துடும். கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. டாய் எங்கே இருக்கு? ஆப்பிள் பக்கா இல்லை சர்ச் ஒர்க். டாய்னா யூன்னு வந்திருக்கு ப்ரோ. இந்த ஆப்பிள் கீபோர்ட்லாம் குப்பையில் தூக்கி. கீபோர்டு வந்து கேவலமான ஒரு கீபோர்டுங்க, மகா மட்டமான கீபோர்டு. இப்போ வரைக்கும் அது கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகல. இப்போ டாய் கார்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த டாய் கார் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். வாவ், இங்கே வருங்க. இதெல்லாம் போடுங்க ப்ரோ, செத்துரும் ப்ரோ. அந்த கார் போடுங்க, அந்த சவுப் கார் போடுங்க ப்ரோ. இது காரு. நீ என்னடா நான் போடுறேன்டாப்பா. வருவான் எங்கால வருவான். ஐயோ இவங்க ஏதோ ஒரு முடிவோட இருக்கானுங்க, வேணுன்னே போடுறாங்களே லைனா காரா. தெரியாம ஆட்டி ப்ரோ. என்ன ப்ரோ பிக்சல் இங்க இருக்கு. இது நல்லா இருக்கு, இது போட்டுடுங்க. நரேஷ் நீ செத்தடா. நீ என்னடா கார் போட்டோ? ஆமா நாங்க போடுறோம்டா டாய் கார்ஸ். அது என்னமோ தெரியல, அந்த இதுல வர மாதிரி அபிராமி அந்த மாதிரி நரேஷை பார்த்தா மட்டும் நாங்க ஏதாவது பண்ணி. அது எப்படிடா ஒருத்தனை பார்த்தாலே அடி. நீ வேணா பாரு புளிச். ஓகே, அடுத்து பாலா மைக்ரோ ப்ரோ. கூகுள் Pixel 6 Pro ஸ்பீக்கர் இம்ப்ரூவ் பண்ண ஏதாச்சும் வழி இருக்கா? ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுதான் ப்ரோ. ஆனால் ஒன்று Pixel 6 Pro 7 Pro போய் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். 6A தான் லவுடாக இருக்கும். 6Aவும் 7Aவும் ஏ சீரிஸ் லவுடாக இருக்கும். 6A வந்து இந்தியாக்காக பண்ண ஃபோன், அதனால லவுடாக இருக்கும். கொரியன் செட்டு. அப்புறம் அர்ஷத் உசைன் அதை க்ளீன் பண்ண சொல்லாமா ஸ்பீக்கரை? செக் பண்ணலாம். ஆனா என்னன்னா லோக்கல்ல ஓபன் பண்ணிட்டு லோக்கல்ல இல்ல, நம்ம நார்மல் அந்த பிரஷ், அந்த இது க்ளீனிங் பிரஷ் வச்சு இல்லாட்டி வந்து ஒரு சாஃப்ட் பிரஷ் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா பிக்சல்லே கேட்கலாம். ஆபீஷியலா இல்லாட்டி கோபிக்ஸ் நீங்க சொன்னீங்களா உங்க ஃப்ரெண்ட் பண்ணாரு. ஆமா, அங்க போனா ஃபுல்லா ஓபன் பண்ணி ப்ராப்பரா சீல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சீல் கூட பண்ணி கொடுப்பாங்க. கரெக்ட், உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இதுலயே சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல எல்லாம் இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. கோபிக்ஸ் ஓரளவு நல்லா பண்றாங்க. என் ஃப்ரெண்டோட iPhone 14 Pro Max மதர் போர்ட் டெட்டு ஆப்பிளில் 75,000 கேட்டாங்க மாற்றுறதுக்கு. கோஃபிக்ஸில் அண்டர் 10K பண்ணி கொடுத்துட்டாங்க. 7 ஏதோ ஆச்சுன்னு சொன்னான் அவன். இங்கே இருங்க, அர்ஷத் உசைன் அப்படிங்கிற நண்பர் வந்து 16 Pro Max யூஸ் பண்ணுறாங்க, 26.3.1 யூஸ் பண்ணுறாங்க. பிரைட்னஸ் ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகுதான். அதுவே ஆட்டோ அட்ஜஸ்ட்னா ஒரு வேளை அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குன்னு நம்ம தெரியல. ஆஃப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுதா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் போடுறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஆப்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆன் பண்ண ஆன் ஆகும் ப்ரோ, டிஃபால்ட்டாக ஆகுதுன்றாரு ப்ரோ. இப்போ இங்கே பாருங்களேன், இதில் ப்ளூ டோன் இருக்கா, திடீர்னு லைட் பற்றி திருப்பினா ட்ரூ டோன் ஆன் பண்ணிருக்கேன். அது ஆன்ல தான் இருக்கு. ஓகே, நான் எந்தெந்த லைட் எப்படி பார்க்குறேனோ எந்தெந்த ஆங்கிளில் பார்க்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மாதிரி இவர் இந்த வெர்ஷனுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ பக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு iOSலயும் எல்லாரும் பீட்டா போங்க ஐயா. 20 GB ஒரு அப்டேட்டும். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சும்மா செதுக்கி இருக்கான்.
என்ன மாறி இருக்கு ஒன்றும் மாறல. ஒருத்தருக்கு காரி துப்பி இருந்தாரு பார்த்தேன் ட்விட்டர்ல. 18 ஜிபியோ 16 ஜிபியோ ஒரு அப்டேட் வந்து செக்யூரிட்டி பேட்சான். ஃபோன் பூட் ஆகல. பூட் ஆகலையா? பூட் லுக் என்ன மாடல்? 17 ப்ரோ தான் நினைக்கிறேன். சூப்பர், சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். இப்போ ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணணும்னு வைங்க. டேட்டா கிளவுட் இல்லைன்னா முடிஞ்சா அவ்வளோதானா? கிளவுட் இருந்தாலும் பேக்கப் ஆகாம இருந்ததுன்னா அல்ல சொல்கிறேன், அப்போ பேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. கொஞ்சம் கடி தான் ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஆனால் 5C நடந்திருக்கு. அப்புறம் ஒரு சில ஃபோனில் இடையில ஏதாவது பக் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் இன்னும் அந்தளவுக்கு மோசமான நிலைமைக்கு போல. 5C கம்ப்ளீட் டெட் காலி. அதான் இங்கே இருக்குமே அந்த 5C. வரவங்க எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வர சொன்னாங்கல்ல. எது ப்ரோ? வியட்நாம். எங்கே வர சொன்னாங்க? பீஜிங். பீஜிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ வாரண்டி கிளைம் பண்ணி தரோம். ஆமாம், வாரண்டி டிவைஸ் தான் அது. வாரண்டி தான். இப்போ கூட போனால் உங்களுக்கு கிடைக்கும். மனசாட்சியில் சேல் இதெல்லாம். இன்னும் வந்துட்டு இருக்கான்டா பீஜிங்க்கு. அங்க வீசா தர மாட்டாங்க தெரியல. இன்னும் சைனா வீசா கடுப்பேத்திட்டு இருக்கான். அந்த கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். வாங்க, நான் கால்லே பேசினாங்க ப்ரோ, யூ கேன் கம் டுன்னு. நான் தான் வந்து என்ன பண்ணேன், செமையா இருந்திருக்காது. நான் என்ன சைனீஸ் கெட்டப்லாம் போட்டு சைனீஸ் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அந்த மான் கராத்தே படத்துல ஆடினே வருவாங்க, அதேதான் அந்த மாதிரி ஆடினே பீச்சிங்ல போய் இறங்கிட்டு வந்துட்டேன். என்னது 5C சர்வீஸ் பண்றதுக்கு? அதெல்லாம் இல்ல, லெகசி டிவைஸ் ஆயிடுச்சு. யாரே நீ? லெகசி டிவைஸ் ஆகியே 7 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்க. அப்படின்னே போகணும், கையில் அந்த ஃபோன் எடுத்துட்டு போகணும். அது அந்த இது வராது உங்களுக்கு. வடிவேல் தான் உனக்கு காம்படிஷன் எத்தனை மணிக்கு சொன்னேன் சுறா படத்துல? காலையில 6 மணிக்கு வந்திருக்கிறது, சாயந்தரம் 7 மணி. நாய சரி வந்திருக்கேன்ல, அதை கொடு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ பர்ச்சேஸ்டு லூமியா விஷன் 7 50 inch. ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸ் லோட்ஸ் ஃபாஸ்டர். அதர் ஆப்ஸு ஸ்லோவாக தான் இருக்குது. இமேஜ் ப்ராசஸிங் டார்க் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பிளரியாக இருக்குது. நாட் தட் கிரேட். ஐ சா திஸ் மாடல் இன் லூமியா வெப்சைட் லாஸ்ட் இயர். 55 inch மாடல் ஹேஸ் 192 mini LED. Sorry, 1920 mini LEDs. But this TV now were mentioned last year model is 110 DCPI. This model is 90. Max brightness last year was 900 nits. இப்போ வந்து 800 nits. Many downgrade. One positive thing is 144 refresh rate. This data is very very important, and whomever is watching this video should understand that they should not go for this TV blindly, as a panel is too bad. அதாவது இது எதுக்கு சொல்றாங்கன்னா, லூமியோ இது நான் நிறைய பேர் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கம்பெனிலே அதான சொன்னாங்க, நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தான் பேஸ். ப்ரோ அது கரெக்ட் ப்ரோ. அதுக்கு தான் நம்ம கூட சொன்னது தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் லூமியா பார்க்கும்போது எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம மக்களே நம்மகிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அண்ணன் ஃபாஸ்ட்டாக இருக்குது எனக்கு புரியுது, குவாலிட்டி எனக்கு நான் படம் தானே பார்க்க போகிறேன், எனக்கு பேனல் தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல தான் காம்படிஷனில் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மினி எல்இடி டிவி ஷாமி இருக்கு, அதில் எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்க, டிசிஎலோட கேட்டு கம்பேர் பண்ணி போடுங்க ப்ரோ. நாங்கள் டிசிஎல் டிவிக்கு நாங்கள் எங்கே போகிறது, அது நல்லா இருக்கும் மேனல், நான் இல்லைன்னு சொல்லலை. டிவிக்கு எங்கே போகிறது? அது மட்டும் இல்லை, இடம் இதுவே இவ்வளோ பிடிச்சிருக்கு. டிசிஎல்லாம் நான் வச்சேன்னா 2 டிவி சைட் பை சைட்னா அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பரம்பரை பணக்காரனா இருந்தா ப்ரோ அதெல்லாம். ஆனால் டிசிஎல் டிவி பேனல் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும் மினி எல்இடி. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, பட் இது எங்களுக்கு ரிவ்யூ யூனிட்டாக வந்ததுனால அதில் வீடியோ போட்டோம். இதுவே எங்களை வந்து எங்கே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கல. நானே 85 அப்படி தான் இருக்கும். 80 நீங்கள் சொன்னது அப்படி சொல்லிட்டு 80-85 இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா பேனல் வந்து ஆனால் நிஜமா நல்லா இருந்தது. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM தான் இருக்கும், A55 தான் இருக்கும். அட்லீஸ்ட் 3GB கொடுத்துருந்துருக்கணும் ஆக்சுவலா அந்த ரேட்டுக்கு. ஸோ இதெல்லாம் ஆனா அவங்க என்ன தரம் பண்ணிருக்காங்க, ஃபுல் மெயின் காஸ்ட் பேனல்ல போட்டாங்க. அது தெரியுது, நல்லா தெரியும். இப்போ அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது ப்ரோ. அதே தான் நான் வந்து அப்போ அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பேனல் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் வந்து டிவி ஒரு தடவை லோட் ஆகுது 30 செகண்ட் எடுக்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் கண்டென்ட் ரன் ஆகிட்டே தானே இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு டிசிஎலோ இல்லை சாம்சங்கோ எல்ஜியோ சோனியோ ஏதாவது ஒரு டிவி வாங்கி நான் ஃபயர் ஸ்டிக் போட்டுக்கிறேன், எனக்கு ஓஎஸ்ஸே தேவையில்லைங்க அப்படின்றாங்க. 2500 ரூபா முடிஞ்சிருச்சு எனக்கு, நான் எதுக்கு நான் லூமியா வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பேனலில் வந்து அவங்க இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றாங்க. இல்லை மேபி புது சீரிஸ் ஆஃப் டிவிஸ்ல ஏதாவது பெட்டராக தான் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ திரும்ப புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, நிறைய சீரிஸ் அப்கிரேட் ஆகி வந்துருந்துச்சு. டிசிஎலுக்கு நம்ம என்ன மெயில் போட்டு பார்ப்போமா, டே நான் நீ தான் டிவி நல்லா பண்றியா மேடா தரியாடா அப்படின்னு இனிமேல் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் விக்கிட்ட கேட்குறேன். விக்கியை வந்து மெயில் என்ன பண்ண பார்க்க கண்டிப்பாக கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் வேணும்னா எங்களோட பழைய டிவிஸோட ரிவ்யூஸ் கூட போட்டு பாருங்க, நாங்கள் எந்தெந்த பிரான்ச் பண்ணலாம் பண்ணிருக்கோம் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் டிவி அனுப்புங்க, நிறைய ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னாங்கன்னா மனமே அவன் அனுப்பலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிசிஎல் டிவி தான் கேட்குறாங்களே எல்லாரும். இப்போ பிரவீன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அவங்க கம்பாரிசன் நான் பார்த்தேன், எனக்கு ஆனால் அது வந்து கொஞ்சம் பிடிக்கல, நல்லா இல்லை, சீப் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு. இதே தான் வந்து நம்ம எதுக்கு பார்த்துருப்போம்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கௌதம் ப்ரோ வந்தாலும் ஆப்பிளையும் சாம்சங்கையும் பக்கத்தில் போட்டு ப்ரோ மேக்ஸும் உங்கள் அல்ட்ராவும் பண்ண முடியாததை நான் பண்ணுவேன் ஃபோட்டோவில்.
சரி காமேஷ் ப்ரோ அப்படிதான் நம்பி வாங்கினாரு. சரி விடுங்க. கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவரே நான் பேட் 1 வச்சிருக்கேன், ஆக்சிஜன் ஓஎஸ் குப்பை மாதிரி இருக்கா, OnePlus ஓட பேட் 1 ஷிப்பிங் ஆப், அப்புறமா சம் சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அப்படியே மொபைல் யூஐக்கு தான் இருக்கும், போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணால் ஓகே வரைக்கும் அது, ஆனால் இது லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணாலும் அது இப்போ நடுவில் வந்து OnePlus பேடோட எல்லாருமே சொன்னதாங்க. அந்த கேன்வாஸ் அந்த இதை தவிர வேற எல்லாமே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணல, இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ 4வது டேப்லெட்டாக விட்டுருக்கான், ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் 60,000 ரூபாய்க்கு. நான் அதுக்கு தான் ஓப்பனாக பேசிட்டேன் நியூஸ் வீடியோலேயே. ஆமாம், இதுக்கு ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் நீங்கள் ஐபேட் ஆர் இது சாம்சங்கோட டேப் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்டிமைசேஷன். இல்லை சொல்கிறேன் நான், சப்போஸ் ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் லேப்டாப் வாங்கிப்பேன், சொல்கிறேன் லேப்டாப் வாங்கி டார்ச்சரா இருக்கு. இதை வாங்கிட்டு இதுக்கு வந்து நான் கீபோர்டு வாங்கணும். ஷாமி வந்து அவங்களோட பேட் 8 கொண்டு வரும்போது 38 சொன்னாங்க நானோ டெக்ஸ்டர். அதுக்கே நாங்க என்ன சொல்லிருப்போம்னா, அப்போ அடிஷனல் ஆக்சரி வாங்கினா 55,000 ஆயிடும் ஆக்சரியோட சேர்த்து. லேப்டாப்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற பாயிண்ட் வருது. புரியுது. ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் லேப்டாப்பே 60,000 வரும்போது நான் எதுக்காக வந்து டேப் வாங்கணும்? இப்போ லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா. பட் இதுல வந்து எனக்கு இன்னொன்று என்ன புரிஞ்சதுன்னா, ஈஸி டு கேரி அரௌண்டு, டேபா நான் மாத்திக்கலாம், இல்லைன்னா லேப்டாப் மாதிரி மல்டிமீடியாக்காக தாங்க நிறைய பேர் வாங்குறாங்க. அது ஓகே, பட் அதனால தான் பாருங்க அவர் அந்த இன்ஸ்டாகிராம்ல டேப்ல யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு, கன்றாவே இருந்திருக்குது. அது OnePlus ஆப்டிமைஸ் இன்னுமே பண்ணலைங்க. அந்த ஆப் வந்து மொபைல் யூஐயே என்லார்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்காது. அது ஆக்சுவலாக அப்படி இருந்தால் நல்லா இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் OnePlus பேட் சொல்லாம ஷாமி பேட் சொல்றோம். அந்த பட்ஜெட்ல வாங்கினா நீங்க ஷாமி பேட் போயிருங்க அப்படின்ட்டு. அதாவது ஏதோ ஓரளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுலயாவது அந்த ஒர்க் ஸ்டேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா பண்ணியிருந்தானுங்க அவனுங்க. எத்திக்கல் ஆண்ட்ரோ அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆமா நானும் வந்து ஆகஸ்ட் 2025 அப்போ ஷர்ட் ஆர்டர் போட்டேன். அது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அவுட்புட் டெலிவரி போடுற வரைக்கும். அந்த டே ஈவினிங் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆர்டர் டெலிவர்ட்னு வந்துருச்சு. ஆர்டர் ரிசீவே ஆகல. வீரனுக்கு விருது அடிக்கப்பட்டது கருத்தில் கொண்டு அப்படி எப்படி சப்போர்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 3 days கழிச்சு டெலிவர் பண்ணாங்களா? வர மம்மியா கழுத. ஆமா ப்ரோ, கடுப்பா இருக்கு ப்ரோ. அமேசான்ல இப்போ அவ்வளோ கம்ப்ளைண்ட் வருதுங்க. யாரை பார்த்தாலும் அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அமேசான்ல. டேய் நீ ஃப்ளிப்கார்ட் தான் அப்படி இருக்கான்ட்டு இவன்ட்ட போனா இவன் அவனை விட மாட்டமா இருக்கான் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, G35 சாக்கு பை ப்ராசஸரோட உள்ளது. சாமுவேல் ஜெயராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆனஸ்ட் ரிவ்யூ ப்ரோ, G35 தான் 6 மாசமா யூஸ் பண்றேன். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, பேட்டரி ட்ரைன் குயிக் ஆகுது, frequent lag during usage, overall battery performance very poor. On the other hand, my mom is using Vivo T2X. அதே பிரைஸ் ரேஞ்ச் தான், அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஐ won't recommend Motorola. If you are someone who only use WhatsApp or YouTube occasionally, அதுவும் ஷார்ட் டைம்னா அப்போ நீங்கள் மேனேஜபிளாக இருக்கும். சரி, ப்ரோஸ் ஏதாவது சொல்லுங்க. ப்ரோஸ் வந்து என்னென்னா, இதை வாங்காமல் இருக்கிறது. மனுஷன் ஒன்று கூட பாசிட்டிவ் அவர் வந்து லிஸ்ட் போட்டு அசிங்கமாக கேட்டிருக்காரு. அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோன். எவ்வளோ பழைய ஃபோன் T2X, அது நல்லா இருக்கு. சரி விடுங்க. நான் நல்லா இல்லை, நல்லா இருக்கியாப்பா? இருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, இதுல வேற என்னை கூப்பிட்டு மோட்டரோலா கவர் பண்ணுங்க எதுக்கு? நான் கவர் பண்ணி எல்லாரும் மோட்டோ எட்ஜ் 70 Pro கவர் பண்ண சொல்றீங்க. வேணாம் இல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்தோம், அந்த சோறே நாரி போச்சு. ஏன்னா நாங்க சிக்னேச்சர் யூஸ் பண்ணிட்டோம்ல. சிக்னேச்சர் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு மிக்சட் ஃபீல் தான். நான் வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு மோட்டரோலா ஃபோன் ஒரு 70 மார்க் கொடுக்கலாங்க. 70 மார்க் கொடுக்கலாம். எப்படி தெரியுமா அதுவும் கொடுக்குறோம், பில்ட் குவாலிட்டி கொடுக்குறோம், டிஸ்பிளே கொடுக்குறோம், யூஸ் பண்ணும்போது கையில கிடைக்கிற கம்ஃபர்ட். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் 85-90 வரும். அந்த 60,000 பிரைஸ் ரேஞ்ச் அடிக்கும்னு பார்த்தேன். கான்ஸ் இருக்கு. சரி ஓகே, அது வரும். நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு என்னோட வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஆண்டோர் வீடியோ என் வீடியோ ஸ்டிச் பண்ணிடுவாங்க, டோன்ட் வரி. விஜய் சுந்தர், நான் இதுல Redmi A4 5G யூஸ் பண்றேன். கரண்ட்லி iProOS 3 464GB மாடல். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப மல்டி டாஸ்கிங். நீங்க ஜென்ரலா புஷ் பண்ண பையனா லேக் ஆகிடுவான். ரேம் மேனேஜ்மெண்ட்ல கஷ்டம் தான், பட் இந்த பட்ஜெட்ல ஓகேவா இருக்கும். லாஸ்ட் அப்டேட்ல ஏர்டெலுக்கும் 5G சப்போர்ட் வந்துருச்சு. ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஈஸியா ஸ்லிப் ஆகும், கவர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவுட்டோரில் 5Gயோட யூஸ் பண்ணால் நல்லா ஹீட் இருக்கும். அதனால இது நான் 4Gயில் வச்சு தான் லைட்டாக வார்ம் மட்டும்தான் ஃபீல் ஆகும், ஹீட் இருக்காது. 5Gயில் எனக்கு கால் பேசும்போதெல்லாம் ஒரு சில டைம் ரிசீவரில் ஒழுங்காக கேட்காது. ஆனால் 4Gயில் கால் சூப்பராக இருக்கும். நான் இந்த ஃபோனை தான் 2025 வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வர அப்டேட் போக ஸ்டோரேஜ் ரேம் எல்லாமே லோ ஆகிடுச்சு. ஸோ இது தெரிஞ்சு வாங்கினா ஓகே, அப்படி இல்லைனா இந்த டிஸ்பிளே ப்ரோக் ஆகிடுச்சு. மீ சர்வீஸ் சென்டர் போனேன், 4500 சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த ஃபோன் வாங்கினது 8500 தான். அதுக்கு 4500 ஆகும்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணேன். இத்தனைக்கும் நார்மல் பேனல் தான். ஏன் இவ்வளோ காசு சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா என்னதான் ஸ்னாப்ட்ராகனாக இருந்தாலும் இங்கே அந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் இல்லை, பிகாஸ் ஆஃப் காஸ்ட் கட்டிங். எல்டர்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி வந்து செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா இருங்க. நாங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது அவங்களுக்கு, ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் சிப் கேட்டாங்கன்னா அந்த ஃபோன் தான் வருது.
இப்போ அதுவும் 2000 கிட்ட ஏறிச்சு, 12,000 கிட்ட வருது ப்ரோ ரேட். நான் வரலப்பா, நான் வந்து திட்டிட்டு வந்துக்கிறேன். 8,000 9,000 இருந்துச்சு, இப்போ 12,000 விற்கிறாங்க அந்த ஃபோன். அடுத்து மலேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன், ஐ ப்ரோ ப்ரோ ஐம் லாங் டைம் கம்யூனிட்டி மெம்பர். ஐ ரீசென்ட்லி பாட் Samsung Galaxy S26 1226 ஃபார் 78,500 45 வாட் சார்ஜர் அடாப்டர், டெம்பர் கிளாஸ், மொபைல் பேக் கேஸ் எல்லாமே சென்னை மொபைல்ஸ் மதுரையில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் பிரைஸுக்கே அடிச்சு பேசி வாங்கிட்டேன் வித் ஆல் ஆக்சசரிஸ். ஐ எம் யூசிங் மை மொபைல் ஃபார் த லாஸ்ட் 1 வீக். ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார்ஜ் மாசா நிற்கிது, 1 டே ஃபுல்லாகவே வருது. ரேம் மேனேஜ்மெண்ட் அல்டிமேட்டு. என்னோட ஓல்டு மொபைல் போக்கோ X6 இங்கேருந்து வரும்போது ஃபுல் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. சார்ஜ் இவ்வளோ நல்லா நிற்கும்னு எதிர்பார்க்கல. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஆஸ் ஆஃப் நவ் எந்த பக்கும் டிடெக்ட் பண்ணல. மொபைல் கேமரா அல்டிமேட், வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோஸ் as well. பட் த ஃப்ரண்ட் கேமரா இஸ் நாட் அப் டு த லெவல் ஆஃப் பேக் கேமரா. பட் த கேமரா வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. டிஸ்பிளே வேறு லெவலு. சாம்சங் டிஸ்பிளே ஆல்வேஸ் அல்டிமேட் தான். பில்டு குவாலிட்டி ஆசம். வெரி லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட் மொபைல் ஹீட்னு பார்த்தா இப்போது நார்மல் ரூம் டெம்பரேச்சரே 40 டிகிரி போகுது. அப்போ யூஸ் பண்ணும்போது ஃபோன் லைட்டாக வார்மாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப இல்லை, கேம்லாம் விளாண்டா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் மொபைல் வார்ம் ஆகுது. பட் இதுவே மொபைலை ஏசி ரூம்குள்ளே யூஸ் பண்ணால் மொபைல் வார்மே எதுவும் ஆகலை. மொபைல் வார்ம் எங்கன்னு தேடணும். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ப்ரோ. போக்கோவில் இருந்து இங்கே நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. 8.5 out of 10 கொடுப்பேன் ப்ரோ. சாலிடாக நல்ல குட்டி காம்பேக்ட் மொபைலாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் அதான் உங்கள் கமெண்ட்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். என்ன ப்ரோ எக்ஸினஸ் அப்போ ஜெயிச்சிட்டானா? நீ ஜெயிச்சிட்ட பாரு. எல்லாம் கரெக்ட் தான், யாரும் மதிக்க மாட்டாங்களே. ஆனா ஆமா, நம்பி நீங்க சொல்லுவீங்களா? பிரைஸ் கட்டு வெயிட் பண்றாங்க. அடுத்த வருஷம் தான் வரும். 50,000 ரூபா அடுத்த வருஷம் வரும். பிரவீன்குமார் ப்ரோ, மச் நீடட் டேட்டாங்க. ஆக்சுவலாக S26 எக்ஸினஸ் பற்றி ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா யாருமே வாங்கலையா, இப்போ நீங்கள் போட்டதுன்னு ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ரோ. தேங்க்ஸ். இப்போ பாருங்க, ஒரு நண்பர் வந்து OnePlus 13 யூஸ் பண்ணுறாரா. 16/2 ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் கார்டு ஆஃபரில் வாங்கினாரா 40,000 ரூபாய்க்கு. ஐஃபோன் ஆண்ட்ராய்டு 3 days ஆச்சு ப்ரோ. ஐஃபோன் 11 இருந்து இதுக்கு போகிறதுக்கு 6 years. ரீசன் கெட்டிங் ஃப்ரீஸ்ட் ஆஃப்டர் அப்டேட்டு. ஹீட்டிங் இஷ்யூ வேறு. பேட்டரி 46% தான் ஹெல்த் இருக்குது போல. இப்போ 46% ஹெல்த்தில் ஒருத்தர் ஐஃபோன் 11 யூஸ் பண்ணுறாரு. 27% அதான் நம்ம சுரேஷ் ப்ரோ யூஸ் இட். அண்ட் 118 GB மைக்ரேஷனு 9 hours கிட்ட ஆச்சு ப்ரோ. ஒருத்த வெயிட்டு 5 years பிளேயிங் சிஓடி மொபைல். இன்ஸ்டா மட்டும் முகப்பேரு கோயம்பேடு போரூர் டெலிவரி அவைலபிள் ப்ரோ. ஒரு கலர் தான் இருக்குது. ஆமாம். ஆனால் 16/2 40,000 இப்போ 44,000 கட்டுது. பார்த்தேன். ஏன்னா 12/6 அவுட் ஆஃப் ஸ்டாக் நிறைய இடத்துல. எல்லாரும் சொன்னது கோடோட வாங்கிட்டாங்க. நிறைய பேர் 12/5 வாங்கிட்டாங்க. 16/5 40,000 சரியான டீல் ப்ரோ. நான் லாஸ்ட்டாக பார்த்தது 42,999 பார்த்தேன். 16/5 நீங்கள் சொன்னது சேலம்னு டெலிவரி ஆகுது. அதான் ஜோக்கே. இங்கே இருங்க, பிரவீன்குமார் S24 128 GB 31K with 10 months வாரண்டி. கெட்டிங் SOT 6 hours with 65% பேட்டரி யூசேஜ். என்ன ஆப்புங்க அப்படி யூஸ் பண்ணுறாரு? இவ்வளோ பேட்டரி நல்லா இருக்குது. இன்ஸ்டால இல்லையா நீங்கள்? நான் இன்டர்நெட்லேயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல. என்ன ப்ரோ இவ்வளோ நல்லா இருக்கு? இங்கே இருங்க, சிவா ப்ரோ மாஸ்க் TN39. சிவா ப்ரோ நான் Xiaomi 17 வச்சிருக்கேன். அடிஷ்னலாக Vivo X300 வச்சிருக்கேன். 15ல் வீடியோ கலர் கிரேடிங் நல்லா இருக்குது. பட் X300ல் அந்த அளவுக்கு இல்லை. மணி வேஸ்ட் பண்ணி நான் கில்ட்டியாக இருக்குது. சரி, அது வந்து சப்ஜெக்டிவ். அவருக்கு அந்த கலர் சயின்ஸ் பிடிக்கல. எங்களுக்குலாம் அந்த கலர் சயின்ஸ் தான் பிடிக்கும். எங்கள் ஏரியாவில் வெளியில் அந்த கோயில் திருவிழா கூட அந்த வீடியோ ஃபுல்லாக X300ல் தான் எடுத்தோம். என்ன சரி, எனக்கு பங்கு பிரிங்க. அப்போ என்னது காசு வாங்கினீங்களா? எனக்கு வந்து கோயிலில் உண்டியல் போட்டாச்சு. என்ன ப்ரோ? அப்போ நான் முட்டு கொடுக்கணுமா? நீங்கள் முட்டெலாம் கொடுக்கணும். நீங்கள் வந்து நல்லதாக அப்போ நம்ப மாட்டாங்கல்ல. 2 பேர் சேர்ந்து முட்டு கொடுத்தா நம்புவாங்க. ஓகே, அப்போ உண்மைதான் சொல்கிறாங்க போல. உண்மையிலே நம்ம வந்து X300 பற்றி இனிமேல் பெருமையாக பேசினா கூட வீடு தேடி வந்துடுவாங்க. X300 நல்ல ஃபோனா? ஆமாம், நல்ல ஃபோன். கேமராவில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்குதா? எஸ், நல்லா எடுக்குது. இப்படி பேசினா கரெக்ட் தான். ஹியூமன் ஸ்கின் டோன் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீ இதில் ஜோக் என்னன்னா, இருக்கலே பெஸ்ட் கேமரா ஃபோன் ஆஃப் த இயரா அப்படின்னா வாசலில் தான் விட்டுருக்கேன். எஸ், X300 அல்ட்ராங்க. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு அமைதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதை விட்டுட்டு வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வர ஃபோர்ஸ் நாங்கள் திணிப்போங்க. தெரியுமா உனக்கு? என்ன ப்ரோ, நீங்கள் அது வருத்தலாம் பட வேணாம் ப்ரோ. அந்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபில்டர்ஸ் மாற்றி சும்மா வீடியோலாம் எடுத்து. அப்போ ஃபோட்டோஸ்க்கு X300 வச்சுக்கோங்க, வீடியோஸ்க்கு 15 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கலர் கிரேடிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. மாஸ்க் ப்ரோ என்னன்னா ஆடியோவில் எப்படி இருக்கு? ஸ்பீக்கர் கேட்கலாம். ஆடியோவில் Xiaomi தான் நல்லா இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்க. அது ப்ரோ மைக் பிக்கப்பே சொல்கிறாங்க. Xiaomi 17 வெர்சஸ் X300 X9லாம் பண்ணி பார்த்தாங்க. Xiaomiயோட 17ஓட மைக் கேப்சரிங் இருக்குல்ல வீடியோவில் வேற லீக் ப்ரோ. அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஆடியோ கூட கேட்கல. டைப் சி அண்ட் ப்ளூடூத்ல ட்ரை பண்ணிட்டு அது டிஃபால்ட் டாங்க. அவன் சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டோம். நம்ம மட்டும் சொன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ தேவையில்லாம அந்த ஹைப்பர்வைஸ் ரன் ஆகிற அந்த கர்மம் முடிச்ச போனை போய் சூப்பர்னு சொல்ற மாதிரியும். எங்களுக்கு வந்து ஆடியோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஹைப்பர்வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா நாங்க எப்பயுமே சொல்லிடுவோம். ப்ளூடூத் செம்ம.
அது எப்பயுமே மஸ். ஸ்னாப் டிராகன் சிப்னா செம்ம, அதை நான் சொல்லிடுறேன். அதையும் அப்டேட்டே பண்ணாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ். அடுத்து சதீஷ்குமார் ப்ரோ, ரியல்மி ஏர்பட்ஸ் 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தாரா, ஆக்சிடென்ட்லாம் பிரேக் ஆனதுனால இப்போ அகைன் ஏர்பட்ஸ் 8 வாங்கினேன். பேஸ் வைஸ் ரியல்மி 5 நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி 8 நல்லா இருக்கு ப்ரோ. பேட்டரி பேக்கப் சூப்பர். ஆமாம், பேஸ் வேணும்னா நீங்கள் அந்த கோல்டு தான். ஆனால் எனக்கு என்ன சிம்பிள் ப்ரோ, அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ எனக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 5 யூஸ் பண்ணி பழகிட்டீங்க, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் அதனால கூட இருக்கலாம். ரைட்டு. ஸோ சந்திரன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காரு, ஏர்டெல் தேங்க்ஸ் அண்ட் ஃப்ராடு ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி ஜென்ரேட் ஆகி ஆட்டோ ரீட் பண்ணிட்டு போஸ்ட் பெய்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சா? ஆமாம் அம்மா, கஸ்டமர் கேரில் சப்போர்ட்டே பண்ணலையா? ஆமாம், மாஸ் பண்ணிருக்கேன் நான். ஐயா நான் இதெல்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கலையா. எனக்கு வந்து இந்த ஏர்டெல் டுபாக்கூர் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, உங்க டெபிட் கார்டு இன்னும் ஆக்டிவேட் ஆகல, டெபிட் கார்டு இன்னும் ஆக்டிவேட் சாக அடிக்க. எதுக்குடா? என்னத்துக்குடா டெபிட் கார்டு? அது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அதுவா? சரி ஓகே. டெபிட் கார்டு என்ன சாக அடிக்கிறான். நீங்க வேற ஏன்டா என்ன தேவையில்லாம இன்னும் கடங்காரனா ஆக்குறீங்க. அடுத்து கிரெடிட் கார்டு விற்க வருவான். ஆமா, டெபிட் வச்சிருக்கீங்க, சரி கிரெடிட் எப்போ வாங்குறீங்க அப்படின்னு. ஐயோ டேஞ்சரஸ் ப்ரோ. பொறுங்க, நான் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இதில் உன்கிட்ட போஸ்ட் பெய்டே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடனே முடியும் இல்லைங்களா? இதுல இவன் வேற ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வேற கடன் வாங்க சொல்றான். தோ இப்போ ஏதாவது சொல்லுவான் போவோம். இவன் ஆக்சிஸோட லிங்க் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சிஸ் ஏர்டெல் கார்டுன்னு வருது. தோ வெல்கம், வி ஆர் செட்டிங் அப், ஹோல்ட் ஆன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, பெரிய F1 டிரைவரு. ஹோல்ட் டைட், டேக் ரைட். சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் மோட்டோரோலா Edge 70 ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி 9 Pro ப்ளஸ் Mi 11X யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சூப்பர் ஸ்லிம் டிசைனை பொறுத்த வரைக்கும், லைட் வெயிட். இன்ஃபேக்ட் ஷாப்ல இந்த ஃபோனை நான் ஹோல்ட் பண்ணிட்டு எனக்கு வேற ஃபோன்லாம் ஹெவியாகவே பிக்காவும் இருந்துச்சு. இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பர் ப்ரோ, டெய்லி யூஸ்க்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு. 9.5 out of 10. டிஸ்பிளே வந்து ஃபிளாட் பேனலு வித் நேரோ பெசல்ஸ், ஈக்குவல் சைட்ஸ், இன்டோர் பிரைட்னஸ் நல்லா இருக்கும், அவுட்டோரில் அடிக்குவேட்டாக இருக்கு. 8 out of 10. பேட்டரி சாலிட் 1 day பேட்டரி பேக்கப், 8 hours SOT வந்துருது. ஆல்ரெடி 4500 mAh ஃபோனில் இருந்து தான் 5000 mAhக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு SOTலாம் ரொம்பவே பெரிய அப்டேட்டு. ஓல்டு ஃபோனு வித் நியூ பேட்டரி எனக்கு 5 to 6 hours தான் SOT வரும். பட் இது சாலிடாக 8 hours வருது, அதனால நான் 9 out of 10 கொடுப்பேன். அப்புறம் சார்ஜிங் 68 watt இல்லையா, PD சார்ஜர் பாக்ஸ்லேயே வர இருக்கு. லேப்டாப்புக்கும் சேம் சார்ஜர் போட்டுக்கலாம். 15 watt ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, அதனால 9 out of 10. பர்ஃபார்மன்ஸ் க்ளீன் UI வித் யூஸ்ஃபுல் கஸ்டமைசேஷன். பட் ரியல்மி அளவுக்கு இல்லை, யூஐல லேக் எதுவும் இல்லை. அண்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கு. முக்கியமா ரேண்டம் ஷட் டவுன்ஸ் இல்லை. Mi 11Xல டெய்லி ஒன்ஸ் ஆச்சு நான் ரேண்டமா ஆஃப் ஆயிடும். எக்ஸலன்ட் ரன் மேனேஜ்மெண்ட், ரேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸலன்ட் தான். ஆனால் என்னது கில் பண்ணிடும். 7 Gen 4 வச்சு டெய்லி டாஸ்க் அண்ட் லைட் கேமிங்கு. கேம் நேமு தேவ் த டிரைவர், அப்படி ஒரு கேம் இருக்கா தெரியலையே, நல்லா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் பக்ஸ் நோட்டீஸ் பண்ண, லைக் கார்ல ப்ளூடூத் சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாம சாங் பிளே ஆகுது. ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணி போட்டா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 7 out of 10 பர்ஃபார்மன்ஸ்க்கு. சாஃப்ட்வேர் அப்டேட் லேட்டாக தான் ப்ரோ வரும். நானும் அப்டேட் பண்ண வேணான்னு முடிவுல இருக்கேன். நல்லா இருக்கிற பிராண்டும் அப்டேட்டை முடிச்சு விடுவாங்க. ஸோ மோட்டோ மேல கண்டிப்பா எனக்கு அப்டேட்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையே துளி கூட இல்லை. அது 3 out of 10. செல்ஃபி கேமு பெஸ்ட் ஐ ஹவ் யூஸ்டு சோஃபார். பட் ஒரு ஸ்ட்ராங் பேக்லிட் அகைன்ஸ்டா இருந்தா செல்ஃபி எடுத்தா ஹிட்டார் மிஸ் ஆகுது. HDR கொஞ்சம் மிஸ்ஸிங் அப் ஆகுது. ஸ்ட்ராங் பேக்லிட் இருந்தால் மட்டும் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. போர்ட்ரேட் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு, நாட் பேடு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ல முடியாது. கேமரா UI ஸ்மூத்து, நோ லேகு, மென் சேஞ்சிங் மோட்ஸ், ஏன்னா முன்னே அதெல்லாம் கூட ஆகிட்டு இருந்தது. ஸோ 8 out of 10. மெயின் கேமரா வந்து அண்டர் 30K செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இது. நைட் டைம் ஷாட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ப்ரொவைடட் ஷேக் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா இன்னும் ஷட்டர் ரெஸ்பான்சிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரோ மோட்ல மேனுவலாக ஷட்டர் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஐ ஃபீல் தட் இன்னும் HDR ப்ராசஸிங்கும் நல்லா பண்ணலாம். லைக் ஃபோட்டோ எடுக்கும்போது வியூ ஃபைண்டரில் ஒரு மாதிரி இருக்கும், போஸ்ட் ப்ராசஸிங்கில் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பேக்லைட் சீனில் எடுத்தீங்கன்னா முக்கியமாக. ஸோ 8 out of 10. அல்ட்ராவைட் கேமரா பிரைட் லைட்ல நல்லா எடுக்குது. வெல்லிட் சீன்னா எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்பேரபிள் டு மெயின் கேமரா. டீடைல்லாம் மெயினாவே நல்லாவே இருக்கும். பட் லோ லைட்டுக்கு வந்தீங்கன்னா ஆவரேஜ் ஆயிடும், அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ 6 out of 10. வீடியோஸ் அபவ் ஆவரேஜா இருக்கு. பெருசாக வீடியோ எடுக்கல நான். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் ஓகே, 4K 60 FPS இருக்கு. பட் 7 Gen 4 ஃப்ரேம் ட்ராப் பண்ணாமல் எடுக்கணும்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. 5.5 out of 10. கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் கனெக்ட் ஸ்டாப் டயரு பிசியில் கனெக்ட் பண்ணால் ஒரு 15 GB மியூசிக் ஃபைல் ஷேர் பண்ணேன் வயா ஒய்ஃபை. அது ஒரு 500 MBps ஸ்பீடில் வந்துச்சு. அண்ட் கனெக்ட் ஆப்பில் ஆல்மோஸ்ட் பிசியில் இருந்து ஃபுல் ஃபோன் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. வெரி வெல் டன் ஆப்பு, மச் பெட்டர் தேன் ஃபோன் லிங்க் ஆப்பு பை விண்டோஸ். ஸோ 9 out of 10. கால் குவாலிட்டி சாலிடு, கால் ட்ராப் ஆகலை, 5G ஸ்பீடு நல்லா இருந்ததாமே. அவருக்கு நல்லா இருக்கு, இவருக்கு நல்லா இருக்கு.
பாயசத்தை போட்டுடலாம். புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி பாயசத்தை போட்டு விட்ருவோம். ரொம்ப பேசுகிறாரு. 9/10 தர்றாரு கால். சரி, ஹாப்டிக்ஸ் டீசெண்டாக இருக்குது ப்ரோ. ஸ்டில் ரியல்மி நல்லா இருந்துச்சு எனக்கு. காசு ரியல்மியில் ஒரு செட்டிங்ஸுக்கும் ஹாப்டிக் இருக்கும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஹாப்டிக்ஸ் இருக்கும். இதில் கலர் வைஸோட கோட் பேஸ். ஆமாம், 6.5/10. பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு ஸ்லோவர் சைடில் இருக்குது, 5/10. ஸ்பீக்கர் லவுடாக இருக்குது 100%, பட் குவாலிட்டி ட்ராப் இருக்குது. சவுண்டு பெஸ்ட்டு, பட் பேலன்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ 80%. 6.5/10. டச் சென்சிட்டிவிட்டி எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. மேபி என்னோட டெம்பர் கிளாஸ் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. டச் சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, அப்பயும் வரலன்னா ஸ்கின்னு தான். மோட்டோ ஏஐ தூக்கி குப்பையில் போடணும். ஏன்னா இதில் வந்து சுத்த வேஸ்ட்டு ப்ரோ. லாகின் ஃபெயில்டுன்னு வருது. ஏஐக்கு ஃபோன் வைப்ரேட் மோடில் ரீமேப் பண்ணிட்டேன். 0/10. சூப்பர். பாக்ஸ் கண்டென்ட், ஃபோனு, சார்ஜரு, நோ கேஸ் இன்க்ளூடடு. உட் ஹவ் லவ்ட் த மேக்ஸிவ் கம்பேட்டபிள் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருந்ததுன்னா. தேர்ட் பார்ட்டி ஒன்ஸு ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் கரெக்டாக அலைன் ஆகுமான்னு தெரியல, அதனால கேட்டிருக்காரு. இஃப் யூ ஆர் சம் ஒன் வித் ஹூ ப்ரியாரிட்டிஸ் லைட் வெயிட் ஃபோனு, வெரி குட் பேட்டரி லைஃப்னா, 256 GB ஸ்டோரேஜ், டீசென்ட் கேமரானா 30,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஓகே வித் டிலேட் அப்டேட்ஸ் ஓகேனா கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு போகலாம். அதான் அப்டேட்டே வரலையே, அவன் சின்ன வரைக்கும் வரல. டேவ் த டைவர் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா காணும் கேமை. பட் ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணால் ஆண்ட்ராய்டுக்குன்னு கேம் இருக்குது. ரிமூவ் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல ப்ளே ஸ்டோரில். டைவர், தண்ணிக்குள்ளே போய் டைவ் அடிக்கிறவன் அந்த. அது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க. இப்போ போகிறேன் எப்படி வெட்டி அடிக்கிறான் சொன்ன மாதிரி அடிச்சிட்டாங்க. கவியரசன், ஹலோ, ஐ எம் யூசிங் மோட்டோ X70 past 1 month. ஃபார் மீ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் பிகாஸ் ஆஃப் இன் ஹேண்ட் ஃபீல், லைட் வெயிட் அண்ட் இட் ஃபீல்ஸ் மோர் ப்ரீமியம் அண்ட் பேட்டரி லைஃப் இஸ் குட் ஃபார் மீ அண்ட் கான்ஸ் இஸ் ஹீட்டிங் while giving intensive task. சார்ஜிங் கேமரா எல்லாம் குட்டு, பிக்சர் சாஃப்ட், ஸோ ஐ யூஸ் Gcam, பட் நாட் கிரேட். சாம்சங் கேமரா அளவுக்கு இல்லை இந்த ப்ரைஸுக்கு. பட் டோன்ட் பை இஃப் யூ ஆர் அ கேமர். டே டு டே யூசேஜுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சிஎஸ் கிரீஷ், மோட்டோலா சிக்னேச்சர் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஹவு குட் இட் இஸ்? vlogging ஃபோன்லாம் கிடையாது ப்ரோ மோட்டோலா. நீங்கள் வீடியோக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க. ஓகே, 4K 30ல நல்லா இருக்கு. 60ல முடிஞ்சீங்கன்னு காமேஷ் ப்ரோ பொண்ணு எப்படி 12 Pro யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பேசாமல் செகண்ட்ஸில் ஐஃபோன் ஆகிட்டு போயிடும். அடுத்து வெங்கடேஷ், hi Siva bro and Gautam bro, VI SIM was doing their great job properly. Thambi was using 4G unlimited plan, speed also bearable, also good to any corner of his area. நல்ல விஷயம். நான் 2 years before VIக்கு BSNL இருந்து போர்ட் பண்ணேன். லாஸ்ட் 6 months தான் ரீசார்ஜ் பண்ணல. நான் கூட டீஆக்டிவேட் பண்ணியிருப்பானோன்னு நினச்சேன். பட் இன்ஸ்டன்ட் மந்த்லி 1 week டேட்டா ஃப்ரீயாக தரான். அப்படியா? டெக்ஸ்ட் மெசேஜே பேஸ்ட் பண்ணுறானா? VI ஸ்பெஷல் gift. We have credited free 1 GB daily data for 7 daysனு ஒரு நம்பர். நம்ம நம்பருக்கு பரவாயில்லையே. ப்ளீஸ் ரீசார்ஜ் வித்தின் 7 days to stay connected. கஸ்டமரை ரிட்டைன் பண்ணிக்க பார்க்குறான் போல. மந்த்லி 1 week யூஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறேன். பட் அந்த 1 week இன்கமிங் கால் ரிசீவ் ஆகும். பட் நோ அவுட் கோயிங். ரொம்ப நல்லாவே இருக்கான். அப்புறம் வந்து அண்ட் ப்ரோ யூஆர் டூயிங் கிரேட் டாஸ்க் ஃபார் த கம்யூனிட்டி அண்ட் ரிப்ளைங் டு த கமெண்ட்ஸ் விச் ஆர் நாட் டன் பை யுவர் டூயிங் பெஸ்ட் அண்ட் எங்கேஜ் கம்யூனிட்டி வித் வாய்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யுவர் ஒன் சார். I pray to continue like this. Love from Venkatesh. Tuticorin. அதான் டூட்டி. அது என்ன எல்லாரும் சொல்லுங்க. டூட்டின்னு போடுறீங்க வேணும். ஸ்டைலா டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ப்ரோ. ஸ்டைலா. நான்லாம் ஒரு காலத்துல இன்னொருத்தர் நம்பர் 2 போட்டு டீ போட்டாரு. நாங்க கூட என்ன வச்சிட்டு இருந்தோம். கபீம் குபாம் கபீம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில டூட்டிகோரிங்க கம்பி. அதனால தாங்க டூட்டின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் திருநெல்வேலியில தானே இருப்பேன். பக்கத்துல இருந்து தூத்துக்குடி போவேன். ஆமா. போகும்போது தூத்துக்குடி என்ன தெரியாதா, அங்க சாத்துக்குடி ஃபேமஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல. இப்ப கூட ஒரு சில பேர் அந்த முக்க போட்டுட்டு. ஆனா தூத்துக்குடியில உப்பு தான் ஃபேமஸ். ஆமா. அப்புறம் அந்த காப்பருக்கு ஒரு கம்பெனி இருந்தது, ஸ்டெர்லைட். மக்ரூனும் கிடைக்கும். அந்த முந்திரி வச்சு மக்ரூனை போட்டு அங்க இருந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க யூஸ்வலா ஊருக்கு போனாங்கன்னா. அது இந்த படத்துல வருமே டியூட்ல எடுத்து. ஆமா, வீட்டுல இருக்கும். போயிருந்தேன், அது பிடிக்கும்ல, இந்த அப்படின்னு கொடுத்துடுவாரு. ஒரு லோடு ஃபுல்லா கொடுப்பான். பார்த்தேன். சரி. அப்புறம் முத்துப்பேட் அலீம், ஹாய் பிரதர். நான் 1.5 வருடமாக சாம்சங் S24 உபயோகித்து வந்தேன். அந்த மொபைல் ஏற்பட்ட மன உளைச்சலா சொல்லவே முடியாதா? 4-3 அல்லது அதற்கும் மேற்பட்ட முறை சார்ஜ் போட வேண்டுமா? காலை 5 மணிக்கு சார்ஜ் இருந்து எடுத்தால் காலை 11 மணிக்கே மீண்டும் சார்ஜர் போட வேண்டிய சூழல் இருக்குமா? பொதுவாக எனக்கு கமெண்ட் மொபைல் ஃபோனும் காம்பேக்ட் மொபைல்னா ரொம்ப பிடிக்கும். அதற்காக பல்வேறு
டிவைஸ் கேலி தேடி பார்த்தேன். ஆனால் கடைசியில் வந்து ஒரு லேண்ட் ஆனது S24. இப்போ ஆனால் எனக்கு டவுட் என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் முன்னாடி S24ல ஸ்னாப் டிராகன் வேரியன்ட்டுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு 65%. இப்போ பாருங்க, கடைசியாக X300 கடந்த வாரம் வாங்கினேன். இது S24ஐ விட மிக சிறப்பாக உள்ளது. உண்மையில் உபயோகிக்கும் போது மிகவும் பிடித்திருக்கிறது. பொதுவாக S24 போன்ற மொபைலை உபயோகித்தவர்களுக்கு விவோ போன்ற மொபைலை விரும்புவதில்லை. ஆனால் எனக்கு S24ஐ விட X300 நன்றாக இருக்கிறதாக உணர்கிறேன். கரெக்ட் தான். ஏன்னா பேட்டரி சூப்பரான அப்கிரேட். அதனாலதான் எங்க ஆள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா. ஆமா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு S24 ஓட X300 நல்லா இருக்கும். ஏன்னா பேட்டரியில அவன் அல்டிமேட் தான். சீரியஸா. அடுத்து ஆதித்யா டீம் ஆஃப்டர் ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் த இஷ்யூ ஆர் ரிசால்வ்டு. நோ ஹீட் ஆர் மெட்டா அண்ட் யூடியூப் ஆப்ஸ்ல ஸ்லைட் ஒன் தான் இருக்கு. சார்ஜிங் ஸ்பீடு கேம் பேக் டு ஒரிஜினல் அப்ராக்சிமேட்லி 40 to 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ்டு 8 hours SOT வருது. இயர்லியர் வந்து 6 to மேக்ஸிமம் 7 hours வரைக்கும் தான் போமா. நான் சம்டைம்ஸ் ஈவன் 9 to 10 ஹவர்ஸ்லாம் வருது. 5000 mAh வச்சு இதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. ஸ்டில் டச் டு வேக் இஷ்யூ இருக்கு. அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. எதர் ரீஸ்டார்டர் கனெக்ட் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும் ஒர்க் ஆகுது. எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்தா கண்டிப்பா லீடிங் பிராண்ட்ல டாப் 5ல வரலாம். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. மோட்டோரோலாவா போக்கோவா போக்கோ ஏன்னா போக்கோ பத்தி படிக்கும் போது தான் வந்திருக்குது. ஓகே, போக்கோவா இருக்கலாம் மேபி. 5000 mAh இல்லாட்டி நத்திங்கா மோட்டோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபோன் மாடல் போடல. சரி, இந்த கமெண்ட்ல ஏதாவது தெரியுதா? அந்த கமெண்ட்ல போக்கோவை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அப்படியா? 5000 mAhனா எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். நத்திங்கா இருக்கலாம், இல்லாட்டி மோட்டோரோலா ஃபோனாக இருக்கும். சரி, ஐ திங்க் ஸோ. நல்லா இருந்தா சரி. வண்டி ரயில் வண்டி மாடல் போடலைங்க, அதனால தெரியல எங்களுக்கு சரியா. ரூபன் ப்ரோ டைப் பண்ணது அப்படி இருக்கு. மைசெல்ஃப் ரூபன் iPhone 10 தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரைமரி அண்ட் ஒன்லி அதுதான். பட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் S25 Ultra பிஃபோர் ஆல் திஸ் ரேம் ப்ரைஸ் இஷ்யூ. சரி, S26 ரிலீஸ் ஆகட்டும், S25 குறையும், வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களும் இப்போ வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. பட் தட் நாட் த இஷ்யூ. வாங்க வேணாம்னா இனிமே வாங்கலாம். இந்த கமெண்ட் எடுத்த நேரம் ஏன்னா ரேட்டு குறைஞ்சிருச்சு. ஆமா, இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்டர் 1 lakh வந்துருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல iPhone 10 வச்சுக்கலாம்னு தோணுது. அட்லீஸ்ட் 1 more year. சேஞ்ச் பண்ண மனசு வர மாட்டேங்குது இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணதுனால. இட் ஹாஸ் பிகம் a part of me. ரிலீஸ் டேட் அப்போ வாங்கினா 256GB and still has 90GB left. உங்க மாதிரி போட்டோகிராஃபி எந்தூசியாஸ்ட்லாம் கிடையாது. நான் ஒன்லி பர்சனல் செல்ஃபி வித் ஃபேமிலி அண்ட் சம் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஒன் டைம் கூட ஷாப்புக்கு எடுத்துட்டு போனதில்ல. இந்த 9 yearsல we have been through so many accidents, drops, literally ரோட்ல ட்ரிஃப்ட் ஆகி போய் பிளாட்ஃபார்ம்ல இடிச்சு கூட கல்லு மாதிரி இருந்தது. மை பாய் லாஸ்ட் இயர் மட்டும் பேட்டரி பல்ஜ் ஆச்சு. அப்பவே சேஞ்ச் பண்ணிட்டேன். now still it is at 100%. the expert came to my home and changed it in front of me. but sentiment aside, I am waiting for the 20th anniversary of iPhone. அப்போ இந்த ஃபோன் வருதோ அது வாங்கிடுவேன். if iPhone does not impress me, I will buy Samsung. சரி, நம்ம மட்டும் iPhone வச்சிருக்கோம், ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி 16+ வாங்கி கொடுத்தேன். 256GB. she is very happy with it. charging it once in 2 days. but I have noticed something in it, that too because of you. உங்க வீடியோ பார்த்துட்டு தான் சப்வே சர்ஃபர் சிட்டில ஒன்று புதுசா வந்து இருக்குதுன்னு தெரியும். so we wanted to try it out. பொசுக்கன் டெய்லி சார்ஜ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலி சார்ஜ் 20% அண்ட் அப் டு 85%. பட் அது கூட பெரிய இஷ்யூ இல்லை. 2 days பிஃபோர் சப்வே சர்ஃபஸ்ல ஏதோ அப்டேட் ஆயிருக்கு. மை ஒய்ஃப் அப்டேட்டட். சடன்லி ஐ வாஸ் ஏபிள் டு பிளே இட் இன் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த மெனுவே ஆக்சஸ் பண்ண முடியல, ஃப்ரோசன். ஸோ வி பிளேட் இன் லோ கிராஃபிக்ஸ். பட் இப்போ ஹை கிராஃபிக்ஸ்ல வந்ததுனால இருந்து ரொம்ப லேக் ஆகுது. ஐ பிளே வித் ஒய்ஃபை ஆன். சரி, ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு லேக் ஆகாதான்னு பார்த்தேன். ஐ பிளேம் யூ ஃபார் திஸ். கமெண்ட் படிச்சுட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஸ்டார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. பட் டெய்லி 45 minutes அதுக்கே போயிடுது. இதுல ஒய்ஃப் எனக்கு சண்டை வேற நடக்கும். இன் டேக்கிங் சரி, ஆக்சுவலா வந்து இவர் கேட்டது நியாயம் தான். என்ன மேட்டர்னா, இந்த 16+60Hல அது பிரச்சனை இல்லை ப்ரோ. என்ன மேட்டர்னா, சப்வே சர்ஃபஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்றேன். 17 Pro Maxல விளையாண்டாலே ஹேங் ஆகும். அது ஏன்னு சொல்றேன். அது மெமரி இப்போ இது இருக்குல்ல ப்ரோ, இங்கே இருங்க பாருங்க. இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப் ஃபீல் ஆகும். இப்போ இல்லை, இப்போ ஓட ஆரம்பிச்சிடணும். ஃபாஸ்ட் பேஸ் ஆகுமா? ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கும் ப்ரோ. ஆனால் ஹைலைட் என்னன்னா, கேம் ஒரு தடவை ஃபுல்லாக விளையாண்டு முடிக்கிறேன்னு நீங்கள் வந்துடும். ஒரு 50,000-60,000 தூரம் போயிடுறேன். திரும்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுவேன்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்லாம் இருக்காது. செட் ஆகிடும் கேட்ச்லாம். ஓகே ஓகே. அப்போ கேஷ் கிளியர் ஆகுதோ? ஓகே. டெய்லி விளையாண்டே இருந்தோம்னா அது அப்போ ஆப்பிள் அல்காரிதமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க.
ஒரு சின்ன ஹிக்கப் இருந்ததா? ஓகே, அது அப்போ அந்த ஃபாஸ்ட் பேஸில் போனால் நல்லா தெரியும். ஆமாம் தெரியுது ப்ரோ, லைட்டாக டக்குன்னு ஸ்லோவான மாதிரி தெரியுது. ஆனால் பயங்கரம் இல்லை? செமையாக இருக்குது. நான் டெய்லி விளாண்டுருக்கேங்க அந்த கேமை. யார் தான் விளாட்ல சர்க்கிளில் யாரை எனக்கு கிராஃபிக்ஸுக்காகவே விளாடணும்னு தோணுது இந்த கேம். டெய்லி சரியான டைம் பாஸ். போயினே இருப்பேன், போகிறது தெரியாது, போயிட்டே இருக்கும். அதான் போயினே இருப்பேன். அவுட்டே போக ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும். நம்மளை ஸ்லோ பண்ணிக்கணும், எதிலே இடிச்சு வேணும்னே ஸ்லோ பண்ணிக்குவேன் நான். என்ன இல்லைன்னா கண்ணு முன்னு தெரியாமல் வருது எல்லாம். இதில் டாப் ஸ்கோர்லாம் பார்த்தேன், ஒரு சில பேர்லாம் எத்தனையோ மில்லியனில் வச்சுருக்கானுங்க. டே எப்படா விளாண்டிங்க அவுட் ஆகாமல் அப்படின்னு தான் இருக்குது. இதெல்லாம் அன்லிமிட்டட் வாங்கி வச்சுருவானுங்களா செத்தாலும் ரிவே ஆகிறதுக்கு? அந்த சோடா பாட்டில் அதெல்லாம் காசு போட்டுலாம் வாங்கணும். 17 லட்சம் 20 லட்சம்னு சொல்கிறானுங்க ப்ரோ பாயிண்ட்ஸு. அவன் தான் நம்பர் 1 இருக்கான் வேர்ல்டில். தலையே சுற்றிச்சு எனக்குலாம். அவ்வளோலாம் விளாட முடியாது எங்களால். 1 crore அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஓகே, நான் சும்மா இந்த மாதிரி எப்பயோ டைம் பாஸ் விளாடுவேன். அதுவும் இந்த சிறுவண்டுங்கெல்லாம் அப்பா வாங்கப்போ விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஆனால் அதான் அக்கேஷனலாக அந்த ஒரு இது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவரும் டெய்லி விளையாடுறவர் தான், பட் அவருக்கு அது தெரியுதுன்றார்ல, அதனால சொன்னேன். இவ்வளோ தூரத்தில் குதிக்கிறான், கால் எதுவும் ஆகாதா? என்னையா வந்து ஃபென்டாஸ்டிக் 4ல் இருக்கேன், எலாஸ்டிக் மேன். ஆமாம், எதுவுமே ஆகாது. எப்படி நரேஸுக்கு முதுகெலும்பிலையோ அதுமாரி உங்களுக்கு எலும்பு கிடையாது காலில். ஏடே கம்பேரிசனு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. நரேஷ் நினைப்பான் அது எப்படியா என்னை பற்றி மட்டும் கரெக்டாக எல்லாரும் பேசுகிறீங்க. சரி இன்னைக்கு அவுட் ஆக மாட்டேன் போல. ஆமாம், அதனால நான் கமெண்ட்டுக்கே போகிறேன். பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் உங்களை தான் ப்ரோ நான் ப்ளேம் பண்ணுவேன். ஒழுங்கா நான் பாட்டுக்கு இருந்தேன், என்ன தேவையில்லாமல் நீங்கள் வந்து இதை விளையாட வச்சிட்டீங்க. பாஸ் பண்ணிட்டோம். சரி பாஸ் பண்ணி லாக்கும் பண்ணியாச்சு. ஆமாம். அப்புறம் ஒய்ஃப்க்கு எனக்கு இதில் வேறு யார் டர்ன்னு சொல்லி சண்டை வேறு. ஆமாம். அண்ட் அனதர் இஷ்யூ வித் மை ஒய்ஃப் 16+ என்னன்னா கேமரா. தீபாவளி அப்போ ஃப்ளவர் பாட்டை வீடியோ எடுத்தேன், ஸ்க்ரீன் போயிடுச்சா. சரி ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மொபைல் இஸ் ஒர்க்கிங் பட் கேமரா தொங்கிருச்சா. கேமராவில் போனால் பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் வருதா, கேமரா கண்ட்ரோல்லாம் காட்டுது பட் கலர் பிளாக் ஸ்க்ரீனு. சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோட்டோ கிளிக் பண்ணால் சேவ் ஆகுது, ஆனால் கேலரி சேவ் ஆகாது கேலரியில். பட் ஆகுது கேலரியில், பட் இங்கே பிளாக் ஸ்க்ரீன் போக எங்கே நம்ம தான் உடச்சிட்டோமோன்னு சொல்லிடுவாங்கன்னு அமைதியாக உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே அதுவே சரியாயிடுச்சு. நானும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லலை. சூப்பர். ஆனால் இப்போ கமெண்ட்டு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா முடிஞ்சது. பூரிக்கட்டை எடுத்துன்னு வருவாங்க, பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் இங்கே வந்து பூரிக்கட்டை எடுத்துன்னு வருவாங்க. சப்வே சர்வீஸில் போலீஸ் லத்தியோட வர மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான். ஆமாம், மாட்டிக்கினாரு ஒருத்தர் தான். ஐ டிட் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் ஆஃப் புட்டிங் த கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டர். இதான் ஃபஸ்ட்டு டைம் இன்ஸ்டாலிங் த லென்ஸ் ப்ரொடெக்டர். ஒழுங்காக போட்டுட்டேன், பட் போட்ட அப்புறமா தான் தெரியுது அந்த ப்ரொடெக்டரில் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு. எதுவுமே அதாவது எடுக்கவும் பயமாக இருக்குது. கேமரா ஏதாச்சும் சொதப்பமாக இருந்தால் இன்னும் கில்ட்டியாக வேற இருக்கும். அவசப்படுறேன்டா சாரி வேற. பட் ஃப்ரண்ட் கேமரா இஸ் ஒஸ்ட்டு. ஓ அவனுக்கும் தோணுச்சுன்னா நல்லா எடுப்பான். ஆமாம், இல்லைன்னா சொதப்பிடுவான் செல்ஃபி கொஞ்சம். பட் எனக்கு அவ்வளோ கேமரா நாலேஜ் இல்லை. ஸ்டில் ஐஃபோன் இஸ் லேமேன் டிவைஸ் ரைட்டு. அப்புறமா டைம் டேபிளோட எடுத்தால் நல்லா வருது. ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் செல்ஃபி எடுத்தேன்னா நல்லா இருக்கு. இதில் என்னோட எக்ஸில் எவ்வளோ தோணுது, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நினச்சிருப்பான். இருப்பானா எக்ஸ் நல்லா இருக்கும் 16+. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா ஐஃபோன் 10 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ப்ராசஸிங் கிடையாது. 16ல் ஏஐ ப்ராசஸிங் சொல்கிறேன். ஆனால் ஐஃபோன் 10ல் வந்து வீடியோ எடுக்க முடியாது ப்ரோ, அது கன்றாவே இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்டு சிரி யார் கூப்பிட்டாலும் ஆக்டிவேட் ஆகுது வருது. ஆனால் நீங்கள் வந்து உள்ளே போய் வாய்ஸ் மேட்ச் ஆன் பண்ண. ஆமாம், எக்ஸ்லலாம் நான் கூப்பிட்டா மட்டும்தான் வரும். அது வாய்ஸ் மேட்ச்சில் இருக்குது ப்ரோ. கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக தான் போட்டிருக்கேன், பட் அப்படி போஸ்ட் பண்ணனாலும் படிப்பீங்களான்னு ஒரு ட்ரை தான். அட்லீஸ்ட் திஸ் டைம் ரீட் மை கமெண்ட் ப்ரோ. வில் கண்டினியூ வாட்சிங் யுவர் வீடியோஸ் அண்ட் ஃபாலோயிங் த கம்யூனிட்டி. 20th anniversary அப்போ ஒரு நல்ல தீர்ப்பு சொல்ல நான் உங்கள் தீர்ப்பு தான். நான் நெக்ஸ்ட்டு 10 years டிரைவில் இருக்கும்போது ஓகே அடுத்து இப்போ அதை வாங்கிட்டு அடுத்து ஒரு 10 வருஷம் பண்ணலாம் பார்க்குறேன். ஆனால் 6-7 வருஷம் வச்சிருக்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து அவுடேட் ஆக ஆரம்பிச்சிடும், அதான் ஒரு பிரச்சனை.
அதுக்கப்புறம் இன்னுமே ஃபோன் தான் வருமானு எனக்கு தெரியலையே. ஆமாம், எல்ஐகேலாம் எல்லாருமே உலகமே மாறி இருந்ததாமே. நான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் அது மட்டும் தான் மாறி இருந்துச்சு. வெளியில் இருக்கலாம் நார்மலாக இருந்துச்சா, அவ்வளோ சூப்பர் டீட்டெயிலிங் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அதுதான் ஜோக் அந்த படத்தில் எல்லாரும் சொன்னது. எது மட்டும் மாறி இருந்ததா? இப்போ அதாவது அந்த டிவைசஸ் கேஜெட்ஸ் மட்டும் இருக்கு, மீதி எல்லாம் நார்மலாக இருக்கு. அதே ஆட்டோ, அதே பிளாஸ்டிக், அதெல்லாம் ஒர்க் பண்ணாமல் ஏதோ பண்ணி வச்சுருந்தானுங்களா? என்னடா இது ஒர்க்கு? இதுக்கு எடுக்காமே இருந்திருக்கலாம். எஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியதுங்க. என்ன அம்மா அப்போ வந்திருந்தா மட்டும் அறுத்திருப்பீங்க. உங்க வீட்டு வாசல்ல யூசர் ரிவ்யூ போடுறதுக்கா? என்னது உங்க வீடியோஸ் கன்னியூஸாக பண்ணதுனால நான் ஷாமி ஃப்ளாக்ஷிப்போட வந்து மலையையும் கொளுத்தும் நிற்க போகிறேன். ஓ, மலையும் மாலையும் கழுத்துமா? எப்படி எப்படி மாலையும் கழுத்துமா நிற்க போகிறேன் குரோம்பேட்டில் உங்கள் வீட்டு வாசலில் யூசர் ரிவ்யூ போடுறதுக்கு. யூ மேக் இட் சவுண்ட் ஸோ கன்வின்சிங் தட் தர் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் அவுட் சைட் த கரெக்ட் தான் பிரான்ச். பட் என்ன மாதிரி லாங் டேர்ம் யூசருக்கு தீஸ் கிளின்ஸ் சூட்ஸ் பெட்டர். வாட் இஃப் லாஸ்ட் வீக் உங்கள் வீடியோவில் ஒரு லாயல் பிக்சல் கஸ்டமருக்கு பிக்சல் ஃபோல்டு 10A கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி என்னோட ஐஃபோன் 10க்கு 20th anniversary எடிஷன் கொடுப்பாங்களா ஆஸ் அ ஃப்ரீ அப்கிரேட் ஃபார் லாயல்ட்டி ஆஃப் த பிராண்ட். இன் கேஸ் இந்த மாதிரி நடக்கும்னா எந்த ஆப்பிள் ஸ்டோர் அப்ரோச் பண்ணுறது ப்ரோ? இங்கேருந்து மும்பை ஆப்பிள் ஸ்டோருக்கு வாக்கிங்கில் போனால் கொடுப்பான் ப்ரோ. ஏன்னா அதுவே பப்ளிசிட்டியில் இல்லை. நான் வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் 10 யூசரு. நான் இங்கேருந்து வந்து மும்பை ஆப்பிள் ஸ்டோருக்கு வாக்கிங்லேயே போகிறேன்னு சொல்லிட்டு அது ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்பிளுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி தானே. ஆனால் அவன் அப்பயும் காசு கொடுங்க அப்பா. அப்பயும் காசு இட்ஸ் பிஸ்னஸ் வேற, இது வேற. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன், கை கூட அப்படின்னு கொடுத்து அனுப்பிடும். டிகே என்டர்டைன்மெண்ட் போக்கோ எஃப்ஐல ஹைப்பர் ஓஎஸ்ல வெளியில் போனாலே கொதிக்குதா? அதுலேயும் யூடியூப் ஓடினாலே ஹைப்பர் ஓஎஸ் 2ல இவ்வளோ ஹீட் ஆகலை. நாட் செல்லிங் ஆஃப்டர் 1 week. நாட் செட்டிலிங் ஆஃப்டர் 1 week. இஃப் எனி ஒன் வித் போக்கோ எஃப்ஐ ஸ்டில் யூசிங் ஹைப்பர் ஓஎஸ் 2 டோன்ட் அப்டேட். சம்டைம்ஸ் செட்டிங் கொஞ்சம் லேட் ஆகுதாங்க. ஒருத்தருக்குலாம் 2 வாரம் ஆச்சு, ஒருத்தருக்கு 1 மாதம் ஆச்சுன்றார் செட் ஆகிறதுக்கு. என்ன கான்செப்ட்னு எனக்கும் தெரியல. ரொம்ப கஷ்டம் தான். அடுத்து ரிமெம்பர் திஸ் ப்ரோ. என் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணலான்னு ஏர்டெல் ஃபைபர் பார்த்துட்டு இருந்தேன். நான் உள்ளதான் என்ன பிளான் இருக்குன்னு பார்த்துட்டு போனேன். ஆனால் அந்த பிளேஸில் செலக்ட் பண்ணி புக் ஆகிடுச்சு. சரி வரட்டும்னு இருந்தேன். அப்புறமா ஏர்டெல் ஒய்ஃபை புக் பண்ணியிருக்கீங்களான்னு ஆத்தரைஸ்டு டெக்னீஷியன் நிறையா கால் வந்தது. சரி இப்போ தான் புக் பண்ணும்போது அதாவது பண்ணணும் போல அப்படின்னு நினச்சி நானும் ஒருத்தர்கிட்ட ஓகே சொல்லி புக் பண்ணேன். அவர் ஏர் ஃபைபர் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல ஓகே சொன்னேன். அதோட பிளான் சொன்னாங்க 1500 2 months ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் ஃபீ 1000 rupees ஆஃபர்னு சொன்னாங்க. அடுத்து ரீசார்ஜ் ஒரு 10 monthsக்கு இந்த 1000ல இருந்து 100 எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகேன்னு சொன்னேன். அப்புறமா அவர் ஒரு 1500 சென்ட் பண்ணுங்கன்னு ஜிபே நம்பர் சென்ட் பண்ணாரு. கேஷாக தான் இருக்குன்னு சொன்னேன். கேஷ் வாங்க மாட்டோன்னு சொன்னாங்க. சரி இப்படி தான் புக் பண்ணணும்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரின்னு 1500 சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா 2 hours அப்புறமா ஏர்டெல்ல இருந்து ஒரு ஓடிபி வந்தது. அப்புறமா கால் பண்ணி ஓடிபி கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அடுத்து என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் எதுவும் வரல. அதோட அவர்கிட்ட இருந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க புக் பண்ணியாச்சு ப்ரோ, எஸ்எம்எஸ் வந்துருச்சு, டெக்னீஷியன் கிட்ட ஆப் இருக்கும் அதில் பண்ணிடுவாங்கன்னு 2 days வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் 2 days முடிஞ்சிருச்சு. ஆனாலும் யாரும் வரல. திரும்ப கால் பண்ணி கேட்டேன். நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. சரி 1 day டிலேன்னு நார்மல் தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனாலும் வரல, கால் வரல, எதுவும் வரல. ஸோ இப்படியே எக்ஸ்ட்ரா 3 days ஆயிடுச்சு. அந்த கால் பண்ண இப்போதான் வரும்னு கேட்டேன். மண்டே வருவான்னு சொல்லிட்டாங்க. சரி சண்டே லீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. புக் பண்ணி 1 week சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து மண்டேக்கு அப்புறமா கால் பண்ணி கேட்டேன். அப்போ இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட பேசினா மதியம் வந்துடுவோம், 2 ஆர்டர் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறோம் ப்ரோன்னு சொன்னாங்க. நம்பி நான் கோவிலுக்கு போகிற பிளான்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தேன். பட் டைம் 3 PM. பட் யாருமே வரல. சரி கால் பண்ணி கேட்டால் இல்லை ப்ரோ லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதோட நெக்ஸ்ட் டே அமௌண்ட் அனுப்புன ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னதுலேருந்து ஹைலைட்டான ஒன்று, உங்கள் ஏரியாவுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபரை வராது ப்ரோ அப்படி டெக்னீஷியன் சொன்னார். இதை முன்னவே சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ. நான் கேட்டேன். சரி நான் அமௌண்ட் ரீஃபண்ட் கேட்டேன். கேன்சல் பண்ணி 3 daysல வரும்னு சொன்னாங்க. சரின்னு 3 days வெயிட் பண்ணுறேன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டடு. அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்டேன். நாளைக்குன்னு ஒரு டைமாக சொல்லிட்டு இருந்தாங்க. பற்றி ஒரு 3 days முன்னே இப்போ தான் கேன்சல் ஆகியிருக்குன்னு சொன்னார். நாளைக்கு வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் ஏர்டெல்லில் புக் பண்ணப்போ அந்த நம்பரில் வேறு நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி முன்னவே பே பண்ணணுமான்னு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தான் பே பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கேஷ் அக்செப்டட்னு கேட்டேன்.
அக்செப்ட் தான் சொன்னாங்க. அப்புறமா அவங்க கிட்டேயே கேட்டேன், இவரோட நம்பரை சொன்னேன், அவர் ஒய்ஃபை டெக்னீஷியன் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ அமௌண்ட் வாங்க புக் பண்ணதுக்கு எந்த எஸ்எம்எஸும் வரல, நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 days கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் மெயில் போட சொன்னாங்க, மெயில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன். அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட அப்படிலாம் இல்லை ப்ரோ, அமௌண்ட் நாளைக்கு வரும்போது வரணும்னு சொன்னாங்க. இப்போ இன்னையோட 18 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் அமௌண்ட் வரல. கால் பண்ணாலும் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா அட்டன் பண்ணாரு, அமௌண்ட் கேட்டா இன்னொரு கால் இருங்க ப்ரோ கால் பண்றேன்ட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என் மேல கோவப்படுறதா இல்லை ஏர்டெல் மேல கோவப்படுறதா இல்லை அவன் மேல கோவப்படுவான்னு தெரியல. அமௌண்ட் இன்னும் வந்தபாடு இல்லை. சரி ChatGPT கிட்ட நடந்ததை சொன்னா, ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஒய்ஃபை புக் ஆகிருக்குன்னு பார்க்க சொன்னது. அதோட கால் பண்ணி பக்கத்துல பார்த்தேன், ஆனா அந்த செஷனுக்குள்ளேயே போகலை, புக் ஆனதே போகும். இப்போ நான் என்னத்தை பண்ணுறதுன்னே தெரில, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு. ஏர்டெல்லில் இருந்து தான் புக் ஆகி தானாக கால் வந்துச்சு, ஏர்டெல் ஆப்பில் இருந்து தான் தானாகவே என் நம்பர் அங்கே போயிருக்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். அமௌண்ட்டுக்கு அப்புறம் ஓடிபி யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒரு இல்லை இருக்கிறானுங்க ஏர்டெல் இப்படியா ரீஃபண்ட் பண்ணி தொலையாண்டா, ஏன்டா இளவு எடுத்தோம். இல்லை இது ஏர்டெல்லே வாங்கலையே. அதுதான் சொல்கிறேன் நான். அந்த அப்போ அது அவன் வேலைக்கு தானே அது கெட்ட பேர். அப்புறம் அவன் வேலையை விட்டு தூக்கிட்டானே என்ன பண்ணுவான் அவன்? வைஃபை ஏஜென்ட்டு வைத்திக்கான பிகே அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus Nord 6 10 days ரிவ்யூ, ஸ்விட்ச்டு ஃப்ரம் Poco F4, UI அமேசிங், ஆல் த அனிமேஷன் அண்ட் ஸ்மூத் க்ளீன் UI தென் MIUI, பேட்டரி 9000 mAh ஆன் நார்மல் யூஸ், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப், கிரன்ச்ரோல்னு ஒன்று இருக்கா? கிரன்ச்ரோல் வந்து இந்த அனிமே எல்லாம் பார்க்கறது. அப்படியா? அவன் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான். அவன் எல்லாமே வச்சிருக்கான் ப்ரோ. அவன்கிட்ட கேளுங்க ப்ரோ. முதுகெலும்பு தவிர எல்லாம் வச்சிருக்கான். எல்லாமே இருக்கு, அதனால தான் முதுகெலும்பு இல்லை. I get 1.5 days which is great. However when I enter BGMI in native 120 fps, not even 160 fps, I can feel the battery drain is slightly more than what I expected from 9000 mAh. Still needs optimization. Camera, I did not buy this mainly for camera, so I will say it is pretty much great in the back cam and good in the front cam. In a dark condition la kuda. Processor, this is the drastic change for me. 870 la 8s Gen 4. I feel like the processor is able to handle BGMI pretty well. Design, my personal opinion, since everyone has their own choice. Moving from Poco F4, I feel this mobile is a bit more wider for me. Okay. I feel the physical fingerprint sensor in F4 is much faster than this display sensor, and placement is too low for me to adapt. Mobile is too much curved at the corner, so some UI things are not displayed in games, like close icon which are partially visible. Less radius would have been great. That's better. Okay. And the rounded la வந்து என்ன நிறைய ஐகான் மறைஞ்சிருதான். Overall it satisfies me for the main requirement and battery and performance. Still some optimization and battery is needed. Okay. Nord 5 வைடா தாங்க இருக்கும், நல்லா ஹெவியாவும் இருக்கும் அந்த ஃபோன் ஆக்சுவலா. சந்தோஷ் குமார், ஹாய் ப்ரோ. பாரத் கேஸ்ல எனக்கு இதே ப்ராப்ளம். மதுரையில் அம்மா புக் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு டெலிவர்டுன்னு வந்துருச்சு. கேட்டால் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறமா நேரில் போய் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் அதை வேற எங்கேயும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், வெளியில் எடுத்துட்டோம். ஹரிஷ் கண்ணன், மை ஓப்போ K13 பேட்டரி ஆப்டிமைசேஷன் இஸ் நாட் குட் ப்ரோ. இட் கம்ஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஐ கான்ட் ஃபீல் தட் இட் 7000 mAh மாதிரி எனக்கு தெரியல. இஸ் எனி ஒன் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம்? நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஃபுல் 5G சிக்னல் தான் இருக்குது. ஆனால் நெட்ஒர்க் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. Oppo does not optimize the battery well. So network is not a problem. 5G சிக்னலும் நல்லா இருக்கு, நெட்வொர்க்லயும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு பேட்டரி நிக்கலங்கிறாரு. ஆப்டிமைசேஷன் சரியில்லைன்னு திட்டிருக்காரு. ஓகே, ரேம் ப்ளஸ் இருந்துச்சா ரேம் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சுவிச் ஆஃப் பண்ணால் சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை நான் ரேம் எக்ஸ்பென்ஷன் உடனே அந்த மனுஷனை வந்து புண்படுத்துறீங்க வேணே. அப்படிலாம் ரேம் ப்ளஸ் ரேம் எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சு, மெமரி எக்ஸ்பென்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. பிரசன்னா வெங்கடேஷ், ஆஸ் பர் யுவர் சஜஷன் ஐ ஹவ் அப்டேட்டட் மோட்டோ G45 அப்டேட் அரௌண்ட் 1 GB. ஆஃப்டர் திஸ் அப்டேட் எங்கள் அப்பா பேசுறது எனக்கு முந்தி விட நல்லா கேட்குது. லேக் இல்லை, லேக் இஷ்யூ ஹேஸ் ரிசால்வ்டு. ஓகே, அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன் ரிகார்டிங் த டிவைஸ். ஓகே, சந்தோஷம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் உங்களுக்குலாம் அப்டேட் வருது. H70 இன்னும் வரல. சரி, ரோகன் குமார், Hi சிவபுரான் கௌதம் ப்ரோ. ஐ மீன் யூசிங் Realme P3 Ultra for the past 10 months. ரீசெண்டாக ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் Realme UI 7 வெர்ஷன் 16.0 16.0.5.700. ஆஃப்டர் ரைடிங் பேட்டரி ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஆகுது. பட் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை.
இது என்ன கதைன்னு புரியல. அதுக்கு எப்படி மொபைல் ஹீட் ஆகாமல் பேட்டரி மட்டும் ட்ரெயின் ஆகுது? ப்ரீவியஸ் அப்டேட்டில் ஹீட் ஆகும், பேட்டரி ட்ரெயின் ஆகும். இந்த அப்டேட்டில் ஹீட் ஆகலை, ஆனால் பேட்டரி மட்டும் ட்ரெயின் ஆகுது. பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்மூத்னஸ்லாம் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. Dimensity 8350 நல்லா ஆப்டிமைஸ் ஆயிருச்சு. நோட் யூசிங் வித் லைட் மோட், ஹாப்டிக்ஸ் ஆன் அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ஹை, 1.5K ஆன். எனி சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது? டிவைஸ் ரீசெட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். கரெக்ட். அப்புறமா ஒரு டவுட் ப்ரோ, ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு ஆட்டோவில் வச்சுருந்தேன். எல்லா ஆப்ஸும் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. 120 ஹெர்ட்ஸ்னா க்ரோம், யூடியூப், இன்ஸ்டாலாம் வந்து 90 ஹெர்ட்ஸில் லாக் ஆகுது. ஸோ அதனால தான் நான் ரெஃப்ரெஷ் ரேட்டு ஹையில் செட் பண்ணி இண்டிவிஜுவல் ஆப்புக்கு 120 செட் பண்ணிவிட்டு அதில் பேட்டரி அடி வாங்கினா கம்யூனிட்டியில் இந்த அப்டேட்டு எல்லாருமே பேட்டரி ட்ரெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நான் மாற்றினால அடி வாங்க தான மாதிரியான தாட்ஸும் இருக்கு. பட் கம்யூனிட்டியில் எல்லாருமே வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா அது 83 கொஞ்சம் கோளாறு. 83 அது நிறைய கொஞ்சம் கோளாறுலாம் இருக்க தான் செய்யுது. எஸ், ரைட்டு, ஓகே. ஸோ மொத்தம் எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து மோட்டோரோலா டிவைஸ் இப்பயும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட நான் அது வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கரெக்ட். எங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா, மாடலோட சேர்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ரைட்டு, ஆல்வேஸ் வெல்கம். ஆமாம், இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கௌதம். பார்க்கலாங்க. பாய்.